श्रीशैलेशदया पात्रम् देवत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् आचार्यन् तिरुवडिगळे शरणम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम् सदा लोकक्षेमाय कुर्वन्तम् प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसातासीत् साक्षात् रामायणात्मना ஸ்ரீ ராமாயணத்துல அயோத்தியா காண்டம் அனுபவிச்சுன்னு வரோம். பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு பூர்வ பிரவச்சனத்துல தகப்பனார் சொல்படி கேட்கணும் அப்படிங்கிற அதுதான் சனாதனமான தர்மம். சாமானிய தர்மமும் அதுதான். அததான் ராமபிரான் காட்டுறார். அது கைகேயி அம்மா ராமபிரான் கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு விஷயம் சொல்றா. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி இந்த 2 சட்டாபாரம் தான் தரிச்சுக்கணும். நான் இங்க ஏதோ ஒரு சிற்றரசனா இருக்கேன், இல்ல பரதனுக்கு மந்திரியா இருக்கேன், அந்த மாதிரி கூட இல்லாம பரதனே ஆள, அது கூட புண்ணிய புனல்கள் ஆடி ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் அப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லாம அங்க இங்க ஓடி ஏதோ வசதிகள்லாம் பண்ணிட்டு போறேன், சௌகரியங்கள்லாம் பண்ணிட்டு போறேன், அது எதுக்கும் வழி கிடையாது. புண்ணிய புனல்கள்லாம் ஆடணும். அது என்ன குளிரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்ல தான் நீ போய் குளிக்கணும். அதன்படி ஜடாமகுடம் தான் தரிக்கணும். சரி, பித்ரு பைத்தாமகமான ராஜ்யம் எதுவும் எனக்கு வேண்டாம், நானா போய் திக்விஜயத்துல போய் சம்பாதிச்சு ஏதோ கொஞ்சம் மிச்சுக்கிறேன். பாண்டு மகாராஜன் பண்ணான் இல்லையா மகாபாரதத்துல. பித்ரு பைத்தாமகமான சொத்து ஒரு பக்கம் இருந்தாலும் தானே திக்விஜயம் போய் பாரத தேசம் பூரா அந்நியர்கள் வந்து கைப்பற்ற அது அத்தனையும் மீட்டு எடுத்து பாரத தேசத்தை பாரத தேசமா நிலைநாட்டினது பாண்டு. அததான் பின்னாடி கண்ணபிரான் கேக்குறான். பாண்டுனாலதானே இன்னைக்கு திருதராஷ்டிரன் ஒரு ஆளுன்னு உட்கார்ந்து இருக்கான். அப்பேற்பட்ட பாண்டவர்களுக்கு எங்க அவர்களை என்ன சந்தியில நிறுத்துற அப்படின்னு பகவான் கண்ணபிரானே வந்து கர்ஜிக்கும்படியாக இருக்கு. பாண்டு திக்விஜயம் போய் சம்பாதிச்சு வச்ச சொத்து ஏராளம், அது எல்லாம் அப்படியே பாண்டவர்களுக்கு வரணும் அப்படின்னு கண்ணபிரான் கேட்கிறான் இல்லையா. அது போல நானே திக்விஜயம் போய் நான் ஏதோ எனக்குன்னு ஒரு ராஜ்யம் சம்பாதிச்சு அங்க போய் நான் உழைச்சு சாப்பிடுறேனே அப்படின்னா நீயும் சம்பாதிச்சுக்க கூடாது. பித்ரு பைத்தாமகமான ராஜ்யமும் உனக்கு கிடையாது, நீயே போய் எதுவும் சம்பாதிச்சுக்கவும் கூடாது. வனத்துலதான் சஞ்சாரம் பண்ணணும். அப்படியே போயிட வேண்டியதானா அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லைன் வைக்கணும். டைம் லைன் வச்சாதான் அவன் ஒத்துப்பணும் அப்படின்னு இதெல்லாம் கைகேயில நினைச்சுக்கிறான். ராமபிரான் இது எதையும் கேட்கல. இப்ப நம்ம இப்படி சொன்னதெல்லாம் எதையுமே ராமபிரான் கேட்கல. அப்படி நினைக்கவும் இல்லை. அப்படி கேட்பனோ நினைப்பனோ அப்படின்னு நினைச்சுண்டு கைகேயி அம்மா தானே ஏழி, அதுவும் 14 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டா கூட 14 வருஷமா அப்படின்னு தகைச்சிட போறானேன்னு 7 ஆண்டில் வாயின்று 2 வருஷம் தான். 2 7 7 + 7 14 இல்லையா, இல்ல 7 × 2 14. 2 வருஷம் தாண்டா குழந்தை, போயிட்டு வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே அங்க ராமபிரான் என்ன நமக்கு தர்மம் காண்பிச்சார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஸ்ருதி என்ன சொல்றது, மாத்ரு தேவோ பவான் தானே முதல்ல சொல்றது. அம்மா சொல்படி கேட்கணும் அப்படிங்கிறது தானே நம்முடைய தர்மம். அதனால நீ எதை வேணாலும் சொல்லு, அதை நான் செய்ய மாட்டேனா. பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் பதேயமபி சார்ணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேண சஹிதேன சக. விஷத்தை குடினா குடிப்பேன். பக்ஷயேயம்
பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம். சமுத்திரத்துல போய் விழுனா விழுவேன். ஏன்னா எனக்கு அம்மா சத்தியம், அப்பா சத்தியம், உங்கள் வார்த்தைப்படி நான் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரத்யேகமான தர்மமா இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவெல்லாம் அப்பா சொன்னானோ அதுக்கு நீ வரம் வாங்கிட்டேனோ இதுதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு நான் ராமபிரான். அப்போது மலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மான் நான் கம்பன். எப்போதும் செந்தாமரை போல கண்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே இன்னமும் கண்கள் மலர்ந்தது அப்படின்னு இங்க கம்பன் வர்ணிக்கிறான். அப்படி மலர்ந்த கண்கள் ஏன் சுருங்கித்து அப்படின்னு பார்த்தா, இதுக்காக இவ்வளவு சிரமப்படணுமா, என்ன வனவாசம் அனுப்புறதுக்காக ஏன் இவ்வளவு சிரமம், ராத்திரி பூரா சண்டை வேற அப்பாக்கும் உனக்கும், இதெல்லாம் எதுக்கு, இதுக்கு வரமெல்லாம் கேட்டுண்டு அத அவருக்கு கொடுக்க மறுத்து அவரை சிரமப்படுத்தி நீ சிரமப்பட்டு நீ ஏன் அழைச்சு என்ன ராமா நீ காட்டுக்கு கிளம்புனா கிளம்பிட மாட்டேனோ அடுத்த க்ஷணம், அதுக்குதான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு ராமபிரான் சொல்லி விடையும் கொண்டேன்னு விடை பெற்ற அழகு. இதுதான் பித்ருவாக்கிய பரிபாலனம். அப்பாவை சத்தியமா வைக்கணும், அப்பாவை சத்தியசந்தனா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எதையும் தியாகம் செய்வேன். குர்வர்த்தே தியக்த ராஜ்யஹா. ராஜ்யம் என்ன, இவன் இந்த ராமன்கிறவன் வாழறதே தகப்பனாருக்காக அப்படின்னு இருக்கிறச்சே ராஜ்யத்தை தியாகம் பண்ண மாட்டேனோ. குர்வர்த்தே தியக்த ராஜ்யஹா. ராஜ்யத்தை அப்படியே தியாகம் பண்ணிட்டு கிளம்பின ஒரு அழகு பார்க்கணுமே. சாமானியனா இருந்தா கூட இந்த இடத்துல ஒரு கோபம் வராதா? அதுவும் கைகேயினுடைய இத்தனை வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஒரு குமுறல் வராதா? கோபம் வராதா? இல்ல கோபம் வரலைனாலும் ஒரு குமுறல் வராதோ? எல்லாத்தையும் அப்படியே இந்திரியங்களை வசப்படுத்தினாரே பார்க்கணும். பட்டாபிஷேக வைபவம்னு சந்தோஷமா புறப்பட்ட பிரபுவுக்கு போய் பார்த்தா பெரிய இடி. எப்பேற்பட்ட இடி, நீ உனக்கு சொத்து கிடையாது, சுதந்திரம் கிடையாது, நீ இருக்கிற இடத்துல இருக்க கூடாது, காட்டுக்கே ஓடணும், எந்த சௌகரியங்கள் பண்ணிக்க கூடாது, நீயே சம்பாதிச்சுக்க கூடாது, இப்படி சொன்ன ராமபிரானுக்கு அப்படியே அதை அங்கீகரிக்கிறேன் விடையும் கொண்டேன். இததான் பித்ருவாக்கிய பரிபாலனை, இது சத்திய நிஷ்டை. இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இப்ப இருக்கிற லோகத்துக்கு, இப்ப இருக்கிற சமூகத்துக்கு. அப்படியும் புறப்பட முடியும்னு சொல்லி புரிய வைக்க கூட முடியாதோன்னு தோன்றது. இப்படி புறப்பட்ட ராமபிரான் என்னதான் கம்பீரியத்தை அங்க காண்பிச்சாலும் கைகேயி அம்மா எதிரில, தன்னுடைய தகப்பனார் எதிரில கம்பீர புருஷனா லட்சணமா அங்க காம்பீரியத்தை தான் காண்பிச்சார். காம்பீரியத்தை காண்பிச்சுதான் ஜெயிச்சார். ஆனா கௌசல்யை கிட்டக்க வரார் அப்படிங்கறச்சே தன்னை அறியாம ஒரு துக்கம் வந்துடுது மனசுல. அததான் போன பிரவச்சனத்திலேயே சொன்னோம் இல்லையா, மனசா தாரையன் துக்கம். அப்படியே துக்கம் வழிகிறதாம், கண்கள் அப்படியே ததும்புறது கண்ணீர். பிரதிஷித்ய சுபம் சத்ரம் யஜனே ச ஸ்வலங்கிருதே விசர்ஜயித்வா ஸ்வஜனம் ரதம் பௌராம்ஸ்ததா ஜனானே. தனக்காக சுமந்திரர் பூட்டின ரதங்களை கூட விட்டுட்டு இனி நான் நடந்தே போறேன், ரதத்துல ஏற இனி எனக்கு உரிமை இல்லைன்னு நினைச்சுக்கிறான். பிரவிவேஷாத்மவான் வேஷ்ம மாதுர பிரிய சம்சித மாதுர பிரிய சம்சிவான் மாதுர பிரிய சம்சிவான். அம்மா கிட்ட எப்படி இத சொல்லுவேன் அப்படிங்கறதுதான் இப்ப அவருடைய துக்கம். அதனால மனசா தாரயன் துக்கம் இந்திரியாணி நிகிருஹ்ய தன் இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே அடக்க தெரிஞ்ச ராமபிரானுக்கு அம்மா எதிரில போறோம் அப்படின்ன உடனே ஒரு குழந்தை போல ஆயிட்டாராம். குழந்தை போல அம்மா கிட்டக்க போய், ஒரு என்னதான் கம்பீர புருஷனா இருந்தாலும் தாயார்னு வரைச்சே தாயாருக்கு ராமன் குழந்தைதானே, குழந்தைதானே. எத்தனை வயசானாலும் அவாவா அம்மாக்கு அவாவா குழந்தைகள் குழந்தைகள் தானே. 50 வயசு ஆகட்டுமே, 60 வயசு ஆகட்டுமே, சஷ்டிப்த பூர்த்தியே பண்ணிக்கட்டுமே. அப்ப தாயார் இருந்தா என் குழந்தைக்கு சஷ்டிப்த பூர்த்தி அப்படின்னு. அது போல தன் குழந்தை அப்படின்னு வரைச்சே அவ்வளோ ஆசை வச்சிருக்காளே, அவ்வளோ பிரியம் வச்சிருக்காளே. மாதுர பிரிய சம்சிவான்னு அந்த ஒரு பிரேமைய நான் இப்ப எப்படி ஜெயிக்க போறேன்? அதுதான் இப்ப மனசாதாரயன் துக்கம். அதுதான் துக்கம். இப்போ வனவாசத்துக்கு கிளம்புறோமேங்கிற துக்கம் இல்ல, அம்மாவே எப்படி சமாதானம் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாலே திகைச்சு போறான். எப்படி போய் இந்த விஷயத்த சொல்ல போறேன் அவள் இடத்துல,
என்ன நினைச்சுப்பள் மனசுல என்னென்னமோ நினைச்சுப்பளே, இப்ப அத்தனையும் சத்தியம் ஆ போறது. இதை எடுத்துக்கவே முடியாதே அம்மாவால, இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாளே, யாருமே இதை எதிர்பார்க்கல இல்லையா? எதிர்பாராத ஒரு துக்கம் வரச்சே, அப்பதான் அந்த துக்கத்தினுடைய அந்த சோகம் எப்படி பீரிட்டு வெளியில வருதுன்னே தெரியாம வெளியில வரும். தன் தாயார்கிட்ட அப்படின்னு வரச்சே குழந்தை போல ஒரு அழணும்னு கூட தோன்றது ராமபிரான்கள். கண்கள்ல தாரையா கண்ணீர் வருது. குழந்தை போல பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணாமா இப்ப கிளம்ப சொல்லிட்டா அப்படின்னு தான் புலம்பிக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா போன பிரவச்சனத்திலேயே சொன்னோம், அவருக்கு ஒண்ணும் ஆசை எல்லாம் இல்ல. வைராக்கிய சம்பன்னனா இருக்கணும், போய் சன்னியாசத்துல உட்காந்துடணும், தர்பாசனத்துல உட்காந்துடணும்னு ஒன்னும் ஆசை எல்லாம் இல்ல. கிரகஸ்தனா இருக்கணும், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கணும், ஒரு குடும்பத்துல மூத்த பிள்ளையா இருக்கணும், குடும்பத்தையே கட்டி ஆளணும், எல்லாரையும் சந்தோஷமா வைக்கணும், எல்லாரையும் வழி நடத்தணும், பிரஜைகளை பரிபாலிக்கணும், தன் அரசனா இருக்கணும், ராஜாவா இருக்கணும், பிரஜைகளுக்கு ஏத்த ஒரு ராஜ்யம் கொடுக்கணும். இதத்தான் ஆசைப்படுறார் ராமபிரான். ஒரு சத்புத்திரன், ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு இததான் ஆசைப்படுவான். நம்முடைய நாட்டு மக்கள் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், மனைவி மக்கள் க்ஷேமமா இருக்கணும், தம்பிகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். இப்படித்தான் ஒரு சாமானியன் நினைப்பான். சாமானிய தர்மங்களை தானே காட்டுறார் ராமபிரான். வைராக்கிய சம்பன்னனா இல்லையே. இப்ப பட்டாபிஷேகம்னு ஆசையா தானே புறப்பட்டு வந்தார். இப்ப குழந்தை போல ஒரு குழந்தை எப்படி எதிர்பாராத ஒரு துக்கம் வந்துடுத்தோ அது லெஜ்ஜப்பட்டுன்னு அம்மா கிட்டக்க சொல்லக்கூட லெஜ்ஜப்படும். ஒரு குழந்தை பரீட்சையில ஏதோ ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது அம்மா கிட்டக்க சொல்லிதான் ஆகணும், சொல்லி அழணும்னு தோணும். இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னு ஒரு லெச்சையோட ஒரு குழந்தை வரும் இல்லையா? அது போல ஒரு லெச்சையோட ஒரு குழந்தை வரது போல, ஒரு சின்ன ராமன் குழந்தை வரது போல வரார். கிருஷ்ணாவதாரத்திலயும் தேவகி அம்மா ஒரு தாயாருக்கு குழந்தைகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது தாயாருக்கு வாழ்க்கையில. தேவகி அம்மா கிட்டக்க எத்தனையோ வருஷம் ஆயிடுத்து, எத்தனையோ வயசு ஆயிடுத்து, துவாரகா ராஜ்யம் நிர்மாணம் ஆயிடுத்து, கம்சவதம் எல்லாம் ஆயிடுத்து, துவாரகா ராஜ்யம் நிர்மாணம் ஆகி தனக்கு அஷ்ட மகிழ்ச்சிகளோட விவாகம் ஆயிடுத்து, எல்லாம் ஆச்சு. ஆனா ஒரே ஒரு நாள் கண்ணபிரான் தேவகிய பார்த்து, அம்மா உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா, உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளுமா, என்னடா கண்ணே எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன குறை நீ இப்ப வச்சிருக்க, எனக்கு இது வேணும்னு நான் கேட்க. இருந்தாலும் ஓ மனசுலயும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஓ மனசுலயும் எனக்கு இது வேணுங்கிற ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, கேளு அப்படின்னு கண்ணபிரான் கேட்கறச்சே, அப்படியாகில் நான் ஒரு 6 குழந்தைகளை இழந்தேன்டா. நீயோ பலராமனோ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 குழந்தைகளை நான் இழந்துட்டேன். உன்னுடைய மாமன் கம்சன் எல்லாத்தையும் போத்து என் கண்ணெதிரிலேயே சித்திரவதையோடு என்ன அது அத்தனையும் சிரச்சேதம் பண்ணிட்டான். அந்த 6 குழந்தைகள் இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கா, அந்த குழந்தைகள் எல்லாம் நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதுதான் தாயாருடைய ஹிருதயம். என்னதான் தன் புத்திரன் அத்தகைய சமர்த்தன்னு தெரிஞ்சுதானே கேக்குறா தேவகி. இல்லன்னா ஒரு சாமானிய ஒரு புத்திரன் கிட்டே அட என்னமா பைத்தியமா பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எங்கேருந்து பாக்குறதுன்ட்டு போகிற ஒரு புத்திரன் இல்லையே இவன், கண்ணபிரானாச்சே. அதனால அல்லவோ கேக்குறா. அந்த 6 குழந்தைகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னா அது சுத்தள லோகத்துல இருக்கான். சுத்தள லோகத்துல பலி சக்கரவர்த்தி கிட்டக்க இருக்கு. அங்க எங்கேயோ சுத்தள லோகம், அத்தளம் சுத்தளம் பாதாளம்ல எல்லாம் 14 லோகங்கள் இருக்கு இல்லையா? அந்த சுத்தள லோகம், அந்த சுத்தள லோகம் வரைக்கும் போய் கண்ணபிரான் சஞ்சாரம் பண்ணி அந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு தேவகி அம்மா மடியில போட, அந்த வயசுல தேவகி அம்மா அந்த குழந்தைகளுக்கு தன் மடியில வச்சுட்டு பால் கொடுத்தா அப்படின்னு சொல்றது பாகவதம் நமக்கு. அந்த 6 குழந்தைகளுக்கும், அந்த 6 குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறச்சே என்ன வயசு இருக்கும் அப்ப கண்ணபிரானுக்கு? தானும் தேவகி அம்மா மடியில உட்காந்து பால் சாட்டானாம் கண்ணபிரான். அப்போ ஏமா எனக்கும் தானே நீ பால் கொடுக்கல சின்ன வயசுல, உடனே கரிகிபாம் கோகுலம்னு ஏன்னு நான் தான் புறப்பட்டுட்டேனே, எனக்கு கிடையாதா பாலு அப்படின்னு கண்ணை கசக்கினானா கண்ணன். அட வாடா என் கண்ணே அப்படின்னு கண்ணனையும் உட்கார வச்சுண்டு பால் கொடுத்தாலாம் அத்தனை வயசுல மடியில உட்கார வச்சுண்டு. அதுதான் பகவானுடைய சுபாவம். மாதான்னு வரச்சே அம்மான்னு வரச்சே அந்த அம்மா கிட்டக்க குழந்தையாத்தான் இருப்ப. அததான் ராமபிரான் சரி எப்படியாவது சொல்லிதானே ஆகணும் விஷயத்த, அதுக்குன்னு சொல்லாம கடந்து போக முடியாது இல்லையா? அதனால கௌசல்யினுடைய அந்தப்புறத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டார். அங்க அவளும் எப்படி இருக்காள் அப்படின்னு பார்த்தா கட்ட கட்டையா வாசல்ல கோலம் போட்டிருக்கா. தெருமுழுக்க வாசல் பூரா கோலம் போட்டு முத்து முத்தா தீபங்கள்லாம் ஏத்தி வச்சு, குழந்தை முதல்ல இங்கதான் வருவான் பட்டாபிஷேகமாகி. ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கு, விசேஷ பூஜை எல்லாம் ரங்கநாதருக்கு திருவாராதனம் எல்லாம் அன்னைக்கு பண்ணி, நேத்தி உடுத்தின்றதை விட இன்னும் உயர்ந்த கௌசேயாம்பரம் உடுத்திண்டு நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிண்டு, பிறகு குழந்தைக்காக ஆரத்தி எல்லாம் கரைச்சி வச்சுட்டு சுமித்ரை எப்போதும் கௌசல்யோட தான் இருப்பா. இன்றைய தினமும் இங்கேதான் இருக்கா.
சுமித்ரையோட கூட சுமித்ரா இத பண்ணணும் அதை பண்ணணும், குழந்தைக்கு தித்திப்பு பண்ணணும், ராமனுக்கு இந்த தித்திப்பு பிடிக்கும் அது பிடிக்கும், இந்த அப்புச்சினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், இதெல்லாம் பண்ணி வச்சுண்டு நல்ல திவ்ய போஜனங்கள்லாம் பண்ணி வச்சு பட்டாபிஷேகம் ஆகி முதல்ல குழந்தை நேர எப்படி வருவான், வெண்கொற்ற கொடை பிடிக்க, சேட்டிகள்லாம் சூழ, சாமரம் வீச, 2 பேர் பக்கத்துல நின்னு சாமரம் வீச, பின்னாடி ஒருத்தர் வெண்கொற்ற கொடைகள் பிடிக்க, முன்னாடி சேட்டிகள்லாம் கத்தியம் சொல்லிண்டு மங்களவாத்தியங்கள் முழங்க, நேர பட்டாபிஷேகம் ஈர தலையோட பாரியையோட கூட வந்து முதல்ல என்னதான் சேவிப்பான், முதல்ல இங்கதான் வருவான் அப்படிங்கிற ஆசையோட கூட அவள் அங்க ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கா. அந்த அந்த அரண்மனைக்குள்ள ராமபிரான் பிரவேசம் பண்ணிடவே பணித்தனுடைய தாயாருடைய முகத்தை பார்த்தா கௌசல்யை பாக்குறான். என்ன அலங்காரங்கள் என்ன வேஷங்களோட தன் குழந்தை வருவான்னு எதிர்பார்த்துன்ற அந்த கௌசல்யா தேவிக்கு தான் மட்டிலும் லக்ஷ்மணனோட கூட வரார். இத பார்த்ததும் அப்ப கூட அவள் என்ன நினைச்சுக்கிறாளா, பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி இப்பதான் புறப்படுறான்னு நினைச்சுண்டா. இப்பதான் புறப்படுறான், அதுக்கு அப்புறமா வந்தாதானே இந்த வேஷங்கள்லாம் தான் எதிர்பார்த்திருப்பா. சாமரம் போட வெண்கொற்ற கொடை பிடிக்கன்னு. அது பட்டாபிஷேகம் ஆன பிறகுதானே இந்த வேஷம் எல்லாம். இப்ப பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி ஓஹோ என்ன சேவிச்சுண்டு கிளம்பணும்னு வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு, ராமா வாப்பா வாப்பா, உன்னோட அப்பாவை பத்தியா எப்படி ஏற்பாடு பண்ணிட்டார் பத்தியா, அவர் எப்பவுமே சத்தியசந்தன் தர்மிஷ்டன், சத்திய பிரதிஜ்ஞம் பிதரம் ராஜானாம் பஷ்ய ராகவ அத்வைவ त्वां सधर्मात्मा यौवराज्ये अभिषेक्ष्यति சத்திய பிரதிஜ்ஞம் பிதரம். உன்னுடைய அப்பா என்னைக்குமே சத்திய பிரதிஜ்ஞன், சத்தியத்தை கடைபிடிக்கிறவர், சத்தியத்தை காப்பாத்துறவர், யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லாம திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டார் பத்தியோ. இப்படிதான் அவர் எப்பவுமே இப்படிதான், யார்ட்டையும் எதுவும் சொல்லிக்க மாட்டார், திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுவார், எல்லாரையும் ஆச்சரியப்படும்படி பண்ணிடுவார். இத்தனை வருஷமா உன் அப்பாவோட வாழ்ந்து இந்த மாதிரி எவ்வளவோ ஆச்சரியங்கள் பண்ணிருக்கார். அதுல ரொம்ப பிரமாதமா பண்ணது இதுதான். ஒரே நாள்ல எல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணிட்டார் பத்தியோ, யாராலையாவது செய்ய முடியுமோ ராமா இதெல்லாம். ஒரே நாள்ல பட்டாபிஷேக உற்சவம்னு ஊரே கோலாகலப்படுறது பத்தியா, உன்னுடைய தகப்பனார் என்னைக்கும் உனக்கு ஹிதத்தை தான் செய்வார் அப்படின்னு சொல்லி, என் கண்ணே விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜர்ஷீனாம் மகாத்மனாம் பிராப்னோஹ்ய ஆயுஷ்ச கீர்த்திம் ச தர்மம் சாப்யுசிதம் குலே. விருத்தானாம் தர்மசீலானாம், என் கண்ணே உனக்கு பட்டாபிஷேகம் ஆப்போறதே நம்முடைய இக்ஷ்வாக்கு வம்சத்துல, நம்முடைய குலத்துல, மனு வம்சத்துல எல்லாரும் தர்மிஷ்டர்களா இருந்திருக்கா, சத்தியசந்தர்களா இருந்திருக்கா, அவ்வளவு தர்மத்தை கடைபிடிச்சிருக்கா. அந்த விருத்தர்கள்லாம் என்ன தர்மத்தை கடைபிடிச்சார்களோ, விருத்தானாம் தர்மசீலானாம், அவ கடைபிடிச்ச தர்மத்தை, அவ எந்த பாதைய நமக்கு காண்பிச்சாலோ அதேபடி நீயும் பட்டாபிஷேகம் பண்ணிண்டு க்ஷேமமாக இருப்பாயாக அப்படின்னு கௌசல்யா முதல்ல ஆசீர்வாதம் பண்ணா பிரபுவுக்கு. இந்த ஸ்லோகத்தை நல்லா கவனிக்கணும், எப்படி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்னு. விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜர்ஷீனாம் மகாத்மனாம். நம்முடைய குலத்துல இருந்த பைதாமகமான ராஜ்யம் உனக்கு வருது. நம் குலத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் பித்ருக்கள் அவெல்லாம் எந்த தர்மத்துல கடைபிடிச்சாலும் அதே தர்மத்தை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்க வேண்டி இருக்க. ஆனா இங்க எப்படி இருக்கு, விருத்தானாம் தர்மசீலானாம், விருத்தர்களான ராஜரிஷிகள், விருத்தானாம் தர்மசீலா நாம் ராஜரிஷி நாம் மகாத்மனாம், ராஜரிஷிகளா இருக்கக்கூடிய விருத்தர்கள் எந்த தர்மத்தை கடைபிடிச்சார்களோ அந்த தர்மத்தை நீ கடைபிடி. ஆசீர்வாதமும் இப்படியே அமையறது. இக்ஷ்வாக்கு வம்சத்துல விருத்தர்கள்லாம் வயசானவர்கள். அந்த ராஜரிஷிகள்லாம் பெரும்பாலும் என்ன செஞ்சிட்டார்கள், மரணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு சுலபமா அப்படி வந்துடாது. அவர்கள் எல்லாம் வியாதிஸ்தர்கள் யாரும் கிடையாது. எனக்கு கேன்சர் வந்தது, எனக்கு வேற ஏதோ கிட்னி ஃபெயிலியர், அந்த மாதிரிலாம் அவ படுத்துன்ற மாட்டான். வியாதியில நல்ல திடகாத்திரமா இருந்த அவர்களுடைய தேகம், அவர்கள் போயிடலாமே நினைச்சா கூட அவர்களால் அப்படி கிளம்பிட முடியாதாம். அந்த அளவுக்கு நல்ல ஆக்ருதி புஷ்டியா இருந்த சரீரம் அவ்வளவு ஒத்துழைச்சது தர்மத்தை கடைபிடிக்க. அவர்களா வார்த்தக்கியம் வந்த பிறகு தன்னுடைய புத்திரன் கிட்டக, தன்னுடைய சந்ததியினர்கள்ட்ட ராஜ்யம், எல்லா குடும்ப பாரம்
அத்தனையும் ஒப்படைச்சிட்டு வனவாசம்னு போய் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்து வானப்பிரஸ்திகளா இருந்து அவர்கள் சன்மார்க்கத்தை தேடிண்டார்கள். அதுவே இங்க ஆசீர்வாதமா அமையறது பாருங்க. விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜரிஷீனாம் மகாத்மனாம். அந்த விருத்தர்களாகிய ராஜரிஷிகள்லாம் என்ன தர்மத்தை கடைபிடிச்சார்களோ அதே தர்மத்தை நீயும் கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டான். தர்மம் சாப்யனுச்சிதம் குலே, நம்முடைய குலத்துல எப்படிலாம் எல்லாரும் இருந்தார்களோ அது போல நீ இருக்கணும் அப்படின்னு இப்ப வனவாசம் பிரபு கிளம்புறதுக்கு ஆசீர்வாதமும் தன்னுடைய தாயார் அதேபடி பண்றது போல ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் கௌசல்யை பேசின பிறகு ராமபிரான் சிரிச்ச முகத்தோடையே சொல்றார், அம்மா உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். தெரியும் கண்ணே, நீ என்ன பார்த்துட்டுதான் பட்டாபிஷேகம் போவேங்கிறது எனக்கு தெரியுமே அப்படின்னதும் என்ன பதில் சொல்றது இவளுக்கு? பேச விட மாட்டேங்கிறாளே, எப்படி சொல்றது இவகிட்டக்க? அதுக்கு நடுவுல இங்க பார்த்தா இன்னொரு பிரேம சாகரம் சுமித்ரா என்ன பண்றா? குழந்தையினுடைய வயிறு தாயாருக்கு தானே தெரியும். சுமித்ரா அம்மா என்ன பண்றா? அரும்பரும்பா பழங்கள் எல்லாம் அரைஞ்சு வச்சு தன்னுடைய தங்க தாம்பாளத்துல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னை தங்க கிண்ணத்துல பால் எடுத்துட்டு வந்து ஒரு தங்க பலகாய போட்டு, கண்ணே இங்க உட்காருப்பா, உட்காந்து ராமா நேத்திக்கு பூரா நீ உபவாசம் இருந்திருப்ப, பட்டாபிஷேகம்ங்கிறதுனால ராத்திரி பூரா உபவாசம் இருந்திருப்ப, ஒன்னும் சாப்பிடாமதான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு தான் உன் அப்பா சொல்லுவார். வசிஷ்டரும் அதை தான் சொல்லுவார், உன் அப்பாவும் அதை தான் அங்கீகரிப்பார். ஆனா பரவாயில்லப்பா, பழம் சாப்பிட்டதுனால ஒன்னும் தோஷம் இல்லை, பழம் பால் ஸ்வீகரிச்சுன்றதுனால ஒன்னும் தோஷம் இல்லை. அதனால நான் உனக்காக பத்தியா உனக்கு பிடிக்கும்னு என்னென்ன பழம் எல்லாம் நான் உனக்காக அரைஞ்சு வச்சிருக்கேன். இந்த பழத்தெல்லாம் கொஞ்சமா சொல்பமா சாப்பிடு, பூர்ணமா கூட சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கோ, இந்த பாலை சாப்பிட்டுக்கோ, சாப்பிட்டுட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ அப்படின்னு சுமித்ரா. ஒரு பக்கம் சுமித்ரா, உட்காரு கண்ணே உட்காரு உட்காரு, இந்த ஆசனத்துல உட்காந்து இதை சாப்பிடு அப்படின்னு சுமித்ரா கொண்டு வந்து கொடுக்கறா. இந்த ரெண்டு பிரேம சாகரத்தை எப்படி நாம் கிளம்புறது? இப்போ ரெண்டு பேர் நடுவுல இப்படி மாட்டின்ட்டோமேன்னு நினைக்கிறார் ராமபிரான். கௌசல்யை சமாதானம் பண்ணுவேனா, சுமித்ரையினுடைய பிரேமைக்கு பதில் சொல்லுவேனா, என்ன பண்றதுன்னு புரியாம திகச்சு நிக்கக்கூடிய ராமபிரான் பிறகு கௌசல்யா அம்மாவை பார்த்து சொல்ற, சுமித்ரா அம்மாவை பார்த்து சொல்றா, அம்மா சுமித்ரம்மா, இந்த ஆசனத்துல உட்கார்றதுக்கான நாழி இப்ப அவகாசம் இப்ப இல்ல, சந்தர்ப்பம் இல்ல. ஏன்பா, நாழி ஆயிட்டா, பட்டாபிஷேகத்துக்கு நாழி ஆயிட்டா, கிளம்பணுமா? சரி கிளம்பு, உட்கார வேண்டாம், கிளம்பு, இந்த பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடு அப்படின்னு சுமித்ரா சொல்ல, இல்லம்மா இதை இப்ப ஸ்வீகரிக்கிறதுக்கான அவகாசமும் இல்ல, அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப இல்ல, வேற ஒரு விஷயம் ஆயிடுத்து, பட்டாபிஷேகம் நின்னு போச்சா? கௌசல்யா சுமித்ரையும் ஒருத்தர பார்த்துட்டார்கள், ஒன்னும் புரியல. என்ன சொல்றப்பா ராமா, இங்க வா. கௌசல்யா கேக்குறா, என்ன சொல்ற? நின்னு போச்சா? ஏன் நின்னு போச்சு? என்ன ஆச்சு? ஏன் எதனால நின்னுது? யார் சொன்னா உனக்கு பட்டாபிஷேகம் நின்னுதுன்னு? இப்ப அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன். அப்பா சொன்னாரா? அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன், பட்டாபிஷேகம் நின்னுடுதுங்கிறத புரிஞ்சுட்டேன். அப்பா ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சிருக்காமா, ரெண்டா பிரிச்சு இந்த நாட்டு பிரதேசத்தை எல்லாம் பரதன் ஆளணும், வனப்பிரதேசத்தெல்லாம் நான் ஆளணும் அப்படின்னு அப்பா. ஏன்னா அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல இல்லையா, அதனால இப்படி சொல்ற. எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு சாதாரணமா சொல்ற. நாட்டு பிரதேசம் வனப்பிரதேசம்னு ரெண்டா பிரிச்சு, அதுல நாட்டு பிரதேசம் பூரா பரதன் உடனே ஆளணும், பரதனுக்கு உடனே இங்க பட்டாபிஷேகம் ஆக போறதுமா, உனக்கு ரொம்ப பிரியமான பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆக போறது, ஏன்னா வனராஜ்யத்துல இருக்கும்படி அப்பா சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே மூர்ச்சி ஆயிட்டான் கௌசல்யா. வேற இருந்த மரம் போல விழுந்துட்டா. ஏன்னா ஒன்னும் அசடு இல்ல கௌசல்யா. இந்த மாதிரி ராமபிரான் சொன்னதுனால அவளுக்கு ஒன்னும் புரியாமல்லாம் இல்ல. வனவாசம் ஏற்பட்டுடுத்து அப்படிங்கறத இப்படி ரொம்ப பாசிட்டிவா சொல்றார் ராமபிரான். அத புரிஞ்ச கௌசல்ய, நான் என்ன அசடா, எனக்கு என்ன புரியாதா ராமா, இப்படி சொல்றியே அப்படிங்கிற ரீதியில மூர்ச்சையாயி கீழே விழ, உடனே லக்ஷ்மணன் ஓடி போய் தாங்கறான் கௌசல்யே. அம்மா அம்மா எழுந்துருமா, ஒன்னும் இல்ல எழுந்துரு அப்படின்னு லக்ஷ்மணன் சமாதானம் பண்ணி கௌசல்யை எழுப்ப, ராமபிரான பார்த்து கௌசல்யை கண்ணீரோட கூட சொல்றான், மமைவ நூனம் மரணம் ந வித்யதே ந சாவகாசோஸ்தி யமக்ஷயே மம யதந்தகோத்யைவ ந மாம் ஜிஹீர்ஷதி பிரசஹ்ய சிம்ஹோ ருததி மிருகீமிவ மமைவ நூனம் மரணம் ந வித்யதே. குழந்தை, நீ வனவாசம்னு சொல்ற, உன்னை பெத்த தாயார் தானே நான்,
நீ மாத்தி சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் அதுதான். அது எனக்கு தெரியலையா? உன்னை பெத்த தாயார் எனக்கு உன் மேல ஏதாவது பாசம் இருக்கா, பரிவு இருக்கா? இந்த க்ஷணம் என் உயிர் போயிருக்க வேண்டாமா? மமைவ சூனம் மரணம் ந வித்யதே, எனக்கு மரணிச்சிருக்க வேண்டாமோ இந்த நிமிஷம்? அவ்வளவு கல்லா என் ஹிருதயம், அவ்வளவு ஒரு இருப்பா என்னுடைய ஹிருதயம். ஸ்திரம் ஹி நூனம் ஹிருதயம் மமாயசௌ ந வித்யதே யத் புவினோ விதீர்யதே அனேன துக்கேன ச தேகமர்ப்பிதம் த்ருவம் ஹ்யகாலே மரணம் ந வித்யதே. ஸ்திரம் ஹி நூனம் ஹிருதயம் மமாயசௌ, அவ்வளவு கல்லா என் ஹிருதயம். ஸ்திரம் ஹி நூனம் ஹிருதயம் மமாப்யகம். இல்லை, எனக்கு என் மேல அவ்வளவு பரிவா, எனக்கு என்னுடைய உயிர் மேல எனக்கு அவ்வளவு ஆசையா. என்ன ஆனாலும் ஆட்டும், என் குழந்தை காட்டுக்கு போனாலும் போகட்டும், எங்கேயானா போகட்டும், நான் வேலைக்கு ஆகாரம் சாப்பிட்டு நான் நிம்மதியா இருந்தா போரும் நான் நினைக்கிறேனா இத்தகைய துக்கத்துக்கு? அனேன துக்கேன ச தேகமர்ப்பிதம், எனக்கு என் தேகத்து மேல அவ்வளவு ஆசை வந்துடுத்தா என்ன? இல்ல அகாலத்துல மரணம் ஏற்படாதுன்னு சொல்லுவாளே, துருவம் காலே மரணம் ந வித்யதே. அது போல எனக்கு அகாலமாய்ப்போ காலம் இல்லையா? நான் மரணிக்கிற காலம் இப்ப இல்லையோ? மரணிக்கிற காலம் எனக்கு ஒருவேளை இல்லைன்னா கூட ஒரு சிம்மம் எப்படி அலற அலற மான பிடுங்கி துங்குமோ அது போல யமன் நான் அலற அலற என் உயிரை எடுத்துட்டு போக மாட்டானோ? பிரசஹ்ய சிம்ஹோ ருததி மிருகீமிவ, சிம்மம் எப்படி அந்த மிருகத்தை பிடுங்கி தின்னுமோ அது போல என்ன எடுத்துட்டு போக வேண்டாமோ யமன்? பிரசஹ்ய சிம்ஹோ ருததி மிருகீமிவ. இல்ல யமனுக்கு என்ன பயமா என்ன எடுத்துட்டு போறதுக்கு? இல்ல யமலோகத்துல எனக்கு இடம் இல்லையா? இந்த பாப்பிக்கு அங்க கூட இடம் இல்லையா? நச்சாவகாசோஸ்தி யமக்ஷயே மம, யமனுக்கு ஈவரக்கமே இல்லையா? இந்த வார்த்தையை கேட்டு என்னை எப்படி உயிரோட விட்டு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியலையே. ஆதாபிகிம் ஜீவித மத்தியமே விருத்தாய த்வயா வினா சந்திர விபானன பிரபா அனுவ்ரஜிஷ்யாமி வனம் த்வயைவ கௌஹும் சுதுர்லபா வத்ஸ மிவாபிகாங்க்ஷ்யயா. அறிவுகட்ட ஒரு மாடு, அறிவில்லாத ஒரு மாடு, அதுக்கு என்ன ஒரு 5 அறிவு தானே மாடுகளுக்கு எல்லாம் இருக்குன்றா? தனக்கு ஞானம் இல்ல, தனக்கு எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற அறிவு இல்ல ஒரு மாடுக்கு சொல்றாளே, அந்த அறிவு இல்லாத அந்த மாடு கூட தன்னுடைய கண்ணு குட்டிய இப்படி தன்னிடத்துல இருந்து பிரிச்சு யாராவது அதுக்கு மூக்கடாங்கயிறு போட்டு அதை இழுத்துட்டு போனா பின்னாடியே மா மா மான்னு அது கத்திண்டு ஓடி வருமே. அது போல நீ வனவாசம்னு புறப்பட்டு போச்சு, ஓ பின்னாடி நான் வர வேண்டாமா? அனுவ்ரஜிஷ்யாமி வனம் த்வயைவ கௌஹு, அந்த கௌஹு அந்த ஒரு மாடுக்கு கூட அறிவில்லாத அந்த மாடு கூட தன்னுடைய கண்ணுக்குட்டியை இழுத்துட்டு போனா பின்னாடியே மாமான்னு கத்திண்டு ஓடி வருமே. எனக்கு அறிவு இருக்கேப்பா, எனக்கு அறிவு இருக்கே, அறிவு இருந்து நான் உன்னை எப்படி விடுவேன்? ஆதாபி கிம் ஜீவித மத்தியமே எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், எனக்கு இந்த லோகத்துல என்னன்னா உன்னுடைய சந்திரன் போல இருக்கிற உன் முகத்தை பாக்குறது மட்டும்தான், வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்ல. த்வயா வினா சந்திரனி பானன பிரபா, என்ன வந்து அடிக்கடி அடிக்கடி வந்து அம்மா அம்மா அம்மாங்கிறியே, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு திருமுகம், உன்னுடைய முகத்தை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? 14 வருஷம் கொஞ்ச நாட்கள் தாமா, 14 வருஷம் தாமான்னு நீ சொல்ற. 14 வருஷம் பா, 14 வருஷம் ஒன்னும் சாமானியம் இல்ல. அப்படி எப்படி உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியும் அப்படின்னு கௌசல்யை இப்படி போட்டு கதறினதும் கௌசல்ய போய் அப்படியே தாங்குறான் லக்ஷ்மணன், ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அம்மா அழாதம்மா அழாதம்மா அழாத, எனக்கு சகிக்கல, நீ அழாத, நீ அழறத என்னால பார்க்க முடியல. ததாதோ விலபத்னீம் தாம் கௌசல்யாம் ராம மாதரம் உவாச்ச லக்ஷ்மணோ தீனஹாம் கால சதிருஷம் வச்சக. அம்மா நீ எப்பேற்பட்டவள், நீ ராம மாதா, நீ அழலாமா? கௌசல்யாம் ராம மாதரம், அழாத, நான் இருக்கேன்,
உனக்கு லக்ஷ்மணன் ஒரு புத்திரன் இருக்கான், மறந்துடாத, நான் இருக்கேன், அழாத அழாத, மனசு சமாதானம் பண்ணிக்கோ அப்படின்னு கௌசல்ய சமாதானம் பண்ணிட்டு பிறகு ஒரு ஆக்ரோஷம் வந்தது. புஸ்ஸுனார் லக்ஷ்மணன், பாம்பு போல ஒரு சீறு சீறினார். கண்கள் செவந்தது, கண்கள் அப்படியே கண்ணீர் கொட்டித்து. இப்படி கௌசல்யை கதறினதை பார்க்க முடியல லக்ஷ்மணனால. உடனே கண்கள் செவக்க ராமபிரான பார்த்து பேசுறார், என்ன நடக்கிறது இங்க அண்ணா, என்ன நடந்துட்டு இருக்கு? நானும் ஏதோ பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தா இப்பதான பிரச்சனைகள் கிளம்பிருக்கம்மா. அம்மா நீ வருத்தமே படாத, நான் பேசுறத கேளு முதல்ல. இனி இத்தகைய பிரச்சனைகள் இப்பதான் நம்ம குடும்பத்துக்குள்ள கிளம்பி இருக்கு. இன்னும் யாருக்கும் இது தெரியாது. இந்த விஷயத்த நம்ம இப்படியே முடிக்கிறோம். நான் சொல்றத எல்லாரும் கேளுங்க, அண்ணா உள்பட. ராமபிராணியும் பார்த்து சொல்றார் லக்ஷ்மணன், அண்ணா நான் சொல்றத நீ கேள். நம்ம அப்பா இருக்கு பாரு, நம்ம அப்பா ஒரு அசடு, கைகேயி அம்மா முரடு. இந்த முரடு கிட்ட போய் இந்த அசடு மாட்டின்றது, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சுடுத்து. முரட்டுத்தனமா இருக்கிற அந்த கைகேயி அம்மா நம்ம அப்பா ஒரு அசடுன்னு தெரிஞ்சு வாரோங்கிரோன்னு சொல்லி அதை வசப்படுத்தி வச்சு இந்த மாதிரி வாங்கின்றது. அதுகள் ரெண்டுத்தையும் விட்டு தள்ளுங்கிற, விட்டு தள்ளு. அந்த கைகேயி அம்மாவும் சரி நம்ம அப்பாவையும் சரி ரெண்டு பேரையும் நாடு கடத்துவோம், வா, ரெண்டு பேரையும் சிறையில வைப்போம். சிறையில வச்ச உடனே நீ போய் உட்கார சொல்ற, சிம்மாசனத்துல ஏறி நீ உட்காரன்னா உனக்கு ராஜ்யாபிஷேகம் நடக்கட்டும். ராஜ்யாபிஷேகம் வசிஷ்டர் தானே பண்ணுவார் உனக்கு. அது எப்படி பண்ணாம போவார்? பண்ணலைனாலும் நான் பண்ண வைப்பேன். என்னுடைய தீர்க்கமான புஜங்கள், என்னுடைய தீர்க்கமான இந்த தனுசு, இதெல்லாம் என்ன பொம்மையான்னு இத்தனை நாட்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணி அப்படி திடகாத்திரமா வச்சிருக்கக்கூடிய என்னுடைய தேகம், என்னுடைய புஜம், இதெல்லாம் ராம பட்டாபிஷேகத்துக்காக. என்னுடைய தீர்க்கமான இந்த தனுசு உனக்காக. அது நீ பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணிட்டு மறுவேளை ந சோபார்த்த விமௌ பாஹு ந தனுஷுஹு பூஷணாய மேயே நாசிரபந்த நாத்தாய ந ஷராஹா ஸ்தவ்ய ஹேதவஹாகா ந சோபார்த்த விமௌ பாஹு. என்னுடைய பாகுங்கிறது ஒண்ணு வெறும் அப்படி ஒரு மரமா இல்ல, சும்மா அப்படியே கிடக்குமா? இந்த தனுஷ் என்ன வெறும் எனக்கு பூஷணமா? தனுஹு பூஷணாயமே. ஏதோ ஒரு விளையாட்டுக்கு ஒரு பூஷணம் போலையா வச்சுட்டு இருக்க? இந்த குருவி சுடுறவன் வெறும் அப்படி தோல்ல உன்ன மாட்டி வச்சுட்டு இருப்பான் பாரு, அந்த மாதிரியா? ராமனுக்காக, ராம கைங்கரியத்துக்காக இப்பவே என்னுடைய புஜம், என்னுடைய தனுசு திரண்டழும். ஒருவேளை கைகேயி அம்மா இதெல்லாம் முன்னாலேயே அனுமானிச்சுண்டு ரத கஜ துரகாதி சைன்யங்களை வச்சிருந்தாலும் சரி, எங்க இங்க உள்ளுக்குள்ளேயே ரிசர்வ்டா ஒரு ஆர்மி வச்சிருப்பா அந்த சூழ்ச்சிக்காரி. வைக்காம என்ன? அப்படி வச்சிருந்தாள்னா ரதகஜ துரகாதி சைன்யங்கள் ஒருவேளை புறப்பட்டு வந்ததுன்னா ஒரு கால் பரதன் இதுக்கு பிரேரணையா இருந்தா கூட அத்தனைய தொடச்சு எறிஞ்சிட மாட்டேன். ஆசீனா தீக்ஷ்ண தாரேன வித்யோச்சலித வர்ச்சசாக. ராவ கைங்கரியத்துக்காக அத்தனை பேரையும் அடிச்சு தள்ளி துவம்சம் பண்ணிட மாட்டேன். நானு காவலா வாசல்ல நான் நிக்கிறேன். நீ பட்டாபிஷேகம் பண்ணு அண்ணா, உள்ள மன்னிய கூப்பிடு, பிராட்டிய கூப்பிடு. இப்பவே நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க, நேர போய் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கோங்க. வசிஷ்டரை பண்ண வைக்கிறேன் பார், ராஜ்யாபிஷேகம் பண்ணுவார். அது எப்படி? அவர் என்ன இல்ல அப்பா சொல்லிட்டார் ராஜா சொல்லிட்டார்னு உட்காருவாரா? அப்படிலாம் உட்கார விட மாட்டேன். பண்ணுவார் வசிஷ்டர், பட்டாபிஷேகம் பண்ணுவார். நீங்க ரெண்டு பேரும் பட்டாபிஷேகம் உட்கார்ந்து பண்ற வரைக்கும் வாசல்ல நான் காவலுக்கு இருப்பேன். என்னென்ன சைன்யம் வந்தாலும் சரி அத்தனையும் துவம்சம் பண்ணி சீரழிக்கிறேனா இல்லையா பார். எல்லாம் விளையாட்டா போச்சு ஒவ்வொருத்தருக்கும். என்ன நீ என்னமோ அப்பா சொல்லின்னு இருக்க, எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டின்னு இருக்கான்னா, அப்பா சொல்படி கேட்கணும், அப்பா சொல்படி கேட்கணும்னு சொல்றியே, அப்பா அப்பாவா இருந்தாதான் அப்பா சொல்படி கேட்கணும், அம்மா அம்மாவா இருந்தாதான் அம்மா சொல்படி கேட்கணும், குரு குருவா இருந்தாதான் அந்த குருவுக்கு சிஷ்யன் அடிபணியணும். ஒரு பதி எப்படி இருந்தாதான் அந்த சதி பதிக்கு அனுகூலமா இருக்க முடியும். இந்த எதிர்வாதங்கள் எதுவுமே இல்லாம ஒரே பட்சமா இருக்கக்கூடிய தர்மத்தை என்னால ஏத்துக்க முடியாது. குரு ரவ்யவலிலிப்தஸ்ய கார்யா கார்ய மஜானதஹ ஆத்மதம் பதிபன்னஸ்ய கார்யம் பவதி சாசனங்கோ. ஒரு குரு எப்படி இருந்தா அந்த குருவுக்கு ஒரு சிஷ்யன் அடிப்படையணுங்கிற ஒரு தர்மம் இல்லையா? குரு ரப்ய பலி தப்தஸ்ய. இப்ப இங்க லக்ஷ்மணன் பேசுற இதே வார்த்தை கண்ணபிரான் கீதையில பேச போறான்.
குரு நஹத்வாஹி மகானுபாவ அப்படின்னு அங்க அர்ஜுனன் கேக்குறான். இதே வாக்கியங்கள் அங்க வருது பாருங்க. முதல்ல சொல்றோம் கீதைக்கு வியாக்கியானம் தான் ராமாயணம். அதுதான் இங்க லக்ஷ்மணன் பேசுறது, அங்க பகவான் பேசுறான். அங்க என்ன 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் என்ன கேட்கிறான்? குருவை வதம் பண்ணுன்னு எங்கேயாவது எந்த சாஸ்திரமாவது நமக்கு சொல்லி கொடுக்குமா கண்ணா? கிருஷ்ணா, என்னுடைய குரு இல்லையா துரோணாச்சாரியர், அவர் எதிரில இங்க பிரத்யட்சமா அவர் நிக்கரிச்சு குருவை எப்படி நான் குருஹத்தி பண்ணலாமோ? எப்பேற்பட்ட மகத்தான பாபம் இல்லையோ, அந்த குருவை ஹத்தி பண்ணவே கூடாதே. குரு நஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் வைஷ்மம் அபீஹ லோகே அப்படின்னு அங்க அர்ஜுனன் சொல்றான். அதுக்கு கண்ணபிரான் சொல்ற விஷயமும் இதுதான். நீ எப்படி அர்ஜுனா இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச? அந்த குருவா இருக்காதான்னு முதல்ல பார். எதிரில சதுரங்க சைன்யத்தோட புறப்பட்டு அர்ஜுனா உன்னை ஒழிச்சிட்டு மறுவேலைன்னு நிக்கிற அந்த துரோணரை பார், உன்னுடைய குல துரோகிய பார், குலசத்ருவை பார் அப்படின்னு அங்க கண்ணபிரான் சொல்றான். இங்க லக்ஷ்மணர் பேசுற இதே வார்த்தை தான் அங்க கண்ணபிரான் பேசுறான். அந்த குருவா இருந்தாதானே நீ அவருக்கு அடிபணியணும் அப்படின்னு அங்க பகவான் சொல்றான் இல்லையா? அததான் இங்க லக்ஷ்மணர் கேட்கிறார். அப்படி 2 பட்சமா பார்க்கணும்னா ஒரே பட்சமா பார்க்க கூடாது. அப்பா எப்படி இருந்தா அந்த புத்திரன் அப்பாவுக்கு அடிபணியணும் அப்படிங்கிற தர்மத்தை பார். அப்பா அசடரா இருந்து கைகேயி அம்மாட்டக்க போய் மாட்டிண்டு அது கொடுக்க தெரியாம ஒரு வரத்தை கொடுத்துண்டு அதுக்கு நீ அடிபணியணுங்கிற, அதை கேட்டுண்டு நானும் தலையாட்டின்னு போகணுங்கிற, அதெல்லாம் முடியாது. இப்பவே பட்டாபிஷேகம் நடக்கணும், நடந்தே தீரணும் அப்படின்னு லக்ஷ்மணர் ஒரு குதிக்கிறார். இப்படி ஒரு குதிச்ச உடனே ராமபிரான் லக்ஷ்மணரை கட்டிக்கிறார். ஆலிங்கனம் பண்ணிட்டு, லக்ஷ்மணா கோச்சுக்காத, கோவப்படாத, கொஞ்சம் இரு, பொறுமையா இரு, நிதானமா இரு, நான் சொல்றத கொஞ்சம் கேள். ஏன்னா இத மறுக்கல ராமர். இப்ப லக்ஷ்மணன் பேசினத மறுக்கல. தர்மம்ங்கிறது 2 பட்சமாவும் இருக்குங்கிறது ராமருக்கு தெரியும், தெரியாமல்லாம் இல்ல. லக்ஷ்மணன் பேசுறது அதுக்குதான் மறுக்கல. மறுக்காம என்ன சொல்றார் ராமர்? அசங்கல்பிதமேவேஹ யதகஸ்மாத் பிரவர்த்ததே நிவர்த்யாரப்த மாரம்பைஹி நனு தெய்வஸ்ய கர்ம தத் நனு தெய்வஸ்ய கர்ம கிருத். தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு லக்ஷ்மணா அப்படின்னு தெய்வமே சொல்றது. அப்படின்னு ராமபிரான் என்ன சொல்றார்? தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. நானு தெய்வஸ்ய கர்ம தத், தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, கர்மாங்கிறது ஒண்ணு இருக்கு எல்லாருக்கும், அதுபடிதான் அது நடக்கும். லக்ஷ்மணா நீ என்ன சொல்ற? இப்பவே அப்பாவை நாடு கடத்திடலாங்கிற. இப்படி பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? நீ இப்ப சொன்ன 1000 தர்மம் சொன்னியே, அப்ப தகப்பனார் எப்படி இருந்தா புத்திரன் அடிபணியணும், குரு எப்படி இருந்தா சிஷ்யன் அடிபணியணும், மாதா எப்படி இருந்தா புத்திரன் அடிபணியணும், இவ்வளவு பேசினியேப்பா. இதெல்லாம் லோக ஜனங்கள் சிந்திப்பாளோ? சிந்திக்கவே மாட்டான். தகப்பனார மீறிட்டான், மீறி ராமன் பட்டம் கட்டின்டா, இவ்வளவுதானே பேசுவான். ஏன்னா என்னைக்கும் லோகத்துக்காக தான் பிரபு. ஏன்னா இது லோகார்ச்சிதமா எடுத்த அவதாரமா இருக்கிறதுனால, இதே கிருஷ்ண அவதாரமா இருந்தா இதைதான் அங்கீகரிப்பார் பிரபுவுமே. ஏன்னா இது திரேதா யுகம். ஏன்னா யுகங்கள் குறைய 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 தர்மங்கள் மாறுறது. துவாபர யுகத்துல வேறு தர்மத்தை காட்ட வேண்டி இருக்கு. ஏன்னா வரக்கூடியது கலிங்கிறதுனால, இது யுகமே திரேதா யுகமா இருக்கிறதுனால பிரபு சொல்றார். அதெல்லாம் லோக ஜனங்கள் சிந்திக்க மாட்டாப்பா, நான் மீறினேன்னு தான் என்ன நினைப்பான். அத்தகைய ஒரு பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கலாமோ சொல்லு? எல்லாத்துக்கும் மேல தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு காரியம் இதுபடி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா திடீர்னு வேற விதமா அது போய் முடிஞ்சிடும். இது எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிறது இல்லையா? நம்மளா ஒண்ணு சங்கல்பிப்போம், அந்த சங்கல்பிச்ச விஷயத்த நோக்கி நம்ம போவோம், அதன்படிதான் எல்லா முயற்சியும் செய்வோம். ஆச்சு அது ஆக போறது அப்படின்னு நினைக்கிற சமயத்துல திடீர்னு மொத்தமா மாறிடும், எல்லாமே மாறிடும், எல்லாம் போச்சு. தெய்வஸ்ய கர்ம தத், அதுக்குதான் தெய்வ சங்கல்பம்னு பேரு, அதுக்குதான் கர்மான்னு பேரு. நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, கர்மான்னு எடுத்துக்கோ, தெய்வம்னு எடுத்துக்கோ. ஆனா நம் சங்கல்பம் ஒன்னா இருக்கும், நம்முடைய விதிங்கிறது வேற விதமா இருக்கும். விதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? விதி வலியசா இருக்கும். அந்த விதியை ஜெயிக்கணும்னு எல்லாம் நம்ம நினைக்க கூடாதுப்பா லக்ஷ்மணா. இப்ப விதி எனக்கு விதிச்சது இதுதான். பகவான் அப்படி கைகேயி அம்மாட்ட பேசிட்டு இப்படி புறப்பட்டு வரச்சேவே தர்ம தேவத்தை மனசா தாரையன் துக்கம்னு பிரபு வந்துருக்கச்சே, தர்ம தேவத்தை ஸ்வரூபத்தோட பின்னாடி வந்தது போல ஒரு பாவம் இங்க காட்டுறார்.
இந்த கட்டத்துல தர்ம தேவதையே பின்னாடி வந்து என்ன பரிபாலிக்கணுங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படாதீங்கோ பிரபு, நீங்க போய் பட்டாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு தர்ம தேவத்தையே கண்ணுல கண்ணீரோட கூட வருதாம். என்ன பரிபாலிக்கணுங்கிறதுக்காக, தர்மத்தை சம்ரட்சிக்கணுங்கிறதுக்காக, சத்தியத்தை சம்ரட்சிக்கணுங்கிறதுக்காக நீங்க கஷ்டப்படாதீங்கோ, நீங்க போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு தர்ம தேவத்தையே அழுதுண்டு பின்னாடி வந்தது. ஆனாலும் பிரபு அதை எதையும் கண்டுக்காம தான் வச்ச சத்திய நிஷ்டையில தான் நம்ம இருக்கணும்னு புறப்பட்டு வந்த அழகு. அங்க பிரபு சொல்றார், என்ன சொல்றார், நம்ம கர்மா, நம்முடைய தெய்வ சங்கல்பம் என்ன இருக்கோ அது படிதான் எல்லாம் நடக்கும். நம்ம சங்கல்பங்கிறது பலிக்காது லக்ஷ்மணா. அசங்கல்பித வேக, நம்ம என்னதான் நீ சங்கல்பி அது நடக்கிறபடிதான் நடக்கும். நம்ம தெய்வத்துக்கிட்ட விடுறதுதான் நல்லது. தெய்வம் நம்மள எப்படி வைக்கிறதோ அதுபடி இருக்கலாம் அப்படின்னு விடுறதுதான் நல்லது. அதுதான் நம்மளால அதுதான் சாத்தியமோ, அதுதான் நம்மளால செய்யவும் முடியும் அப்படின்னு ராமபிரான் சொன்னதா ஆமாம் கிடக்கு. அதுக்கு மேலேயே லக்ஷ்மணர் பேச, அட போனா என்ன சொல்லிட்டு இருக்க நீ, தெய்வம் ஆவது அத தெய்வமே வந்து சொல்றதா, அத மனசுல வச்சுக்கிட்டுதான் லக்ஷ்மணர் பேசுற தெய்வ சங்கல்பமா, வேற வேலை இல்லை. அந்த தெய்வத்தை மாத்தணும் நம்பங்கிற, தெய்வத்தை மாத்துறதாவது மாத்தணும். ஆமா, தெய்வத்தை நம்பசப்படுத்தணும். தெய்வமே உட்காந்து இருந்தா எந்த காரியமாவது நடக்குமா எனக்கு சொல்லு பாப்போம். இது லக்ஷ்மணனுடைய அழகான சித்தாந்தம். இதுக்கு பௌருஷவாதம்னு பெயர். அழகான ஒரு சித்தாந்தம். இங்க லக்ஷ்மண சுவாமி என்ன பண்றார், தெய்வமே உட்காந்துன்னு நீ சொல்ற, தெய்வமே உட்காந்து இருந்தா ஏதாவது நடக்குமா எனக்கு சொல்லு. இந்த காரியம் நான் தெய்வமேனு உட்காண்டேன் தானா நடந்துடுத்துன்னு எங்கேயாவது இருக்கோ சொல்லு பாக்கலாம். அதனால அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காதங்கிற. பாப யோஸ்தே கதம் நாம தயோஹோ சங்கான வித்யதே ஏ சந்தி தர்மோப தாசக்தா தர்மாத்மன் கிம் ந புத்தியசே. ராமரை பார்த்து கேள்வி கேட்கிறார் லக்ஷ்மணன், தெய்வமே உட்காந்தா எந்த காரியமும் நடக்குங்கிறியா நீ? இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். தெய்வமே உட்காந்து இருந்தா, இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, ஒருத்தர் பரீட்சை நாளைக்கு இருக்கு, நல்ல மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் 2 எக்ஸாம் வேற சேர்த்து வச்சுட்டா போல இருக்கு, இல்ல படிக்க ஒண்ணும் இல்லாம நான் தெய்வமேனு உட்காந்து இருக்கேன், பரீட்சை தன்னால நடக்கும் அப்படின்னு உட்காந்து இருந்தா, ராத்திரி பூரா நல்லா சாட்டாச்சு, நல்லா தூங்கியாச்சு. தூங்கி முடிச்ச பிறகு விடிகார்த்தால எழுந்து படிச்சிருக்கலாம், அப்பவும் கிடையாது. நல்லா இப்போ 7 மணி சுமாருக்குதான் எழுந்து உடனே ரெடி ஆகி தெருமுனையில இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல ஒரு சந்நிதியில போய் சுத்துன்னு சுத்தி அந்த ஆஞ்சநேயரை போய் ஒரு சுத்துன்னு சுத்தி அவருக்கு, உனக்கு எனக்கு எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ண வச்சுடு, உனக்கு நான் வெத்தலை மாலை சாத்துறேன், இது ஒரு வியாபாரம், உனக்கு வெத்தலை மாலை சாத்துறேன், இல்ல உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன், எப்படியாவது பரீட்சையில பாஸ் ஆக்கி விட்டுரு அப்படின்னா நிச்சயமா அவன் பாஸ் ஆக மாட்டான். இதுக்குதான் ஆஞ்சநேயர் அங்க இருக்காரான்னு. இவனுக்கு பரீட்சை நடக்கிறதா இவனை பாஸ் போடணும், அவனுக்கு பரீட்சை நடக்கிறதா அவனை பாஸ் பண்ணணும், இதுக்குதானே அவர் அங்க இருக்கார். அது கிடையாது. தெய்வமே உட்காந்து இருந்தா ஆகாது. நம்ம முயற்சிய விடாமுயற்சி நம்ம எடுக்கணும். ராத்திரி பூரா இதே அவன் படிச்சிருந்தான்னா உட்காந்து ராத்திரி பூரா ஏதோ 2 பரீட்சை சேர்த்து வச்சுட்டா கடைசி முயற்சியா இதையாவது செய்யறேன்னு ராத்திரி பூரா உட்காந்து படிச்சிருக்கணும், இல்ல விடிகார்த்தால எழுந்து படிச்சிருக்கணும். அப்படி நல்லா படிச்சு முடிச்ச பிறகு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் நான் தெரிஞ்ச கொஸ்டின்ஸா வரணும், நான் எப்படியாவது நல்ல மார்க் வாங்கிடணும் அப்படின்னு போய் நீ கேட்டால் வேணா பெருமாள் உன பாஸ் பண்ணுவார், உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். நீ எந்த முயற்சியுமே எடுக்க மாட்ட, உட்காந்து நான் தெய்வமேனு உட்காந்து இருக்கேன், ஆனா எனக்கு எல்லாம் சரியா நடந்துடணும்னா அதெல்லாம் நடக்காது. அப்படிதான் இருந்தார் தர்மபுத்திரன். தர்மபுத்திரன் நான் தெய்வமேனு உட்காந்து இருக்கேன், நடக்கிறது நடக்கட்டும்னு கிளம்பி போனார் வனவாசத்துக்கு. அதுக்கு தெய்வமே வந்தது. தெய்வமே வந்து தர்மபுத்திரரை பார்த்து, தெய்வமேனு இராதடா தர்மபுத்திரா அப்படின்னு. தெய்வமேனு உட்காந்து இருந்தா என்ன நடக்கும், எழுதுற சொல்றேன் அப்படின்னு எழுதுற. மாயாச்சாரோ மாயையா வர்த்தித்தவ்யா சாத்வாச்சாரஹா சாதுனா வர்த்தித்தவ்யா. மாய பண்றவர்களை மாயையால ஜெயிக்கணும், எழுதுடான்னு தர்மபுத்திரரை பார்த்து. அந்த தெய்வமே வந்தது. தெய்வமேனு உட்காந்து இருந்தாலும் எந்த காரியமும் நடக்காது. அது வெறும் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு வேணா தெய்வமே இரு தன்னால நடக்கணும் அப்படிலாம் கிடையாது. முயற்சி பண்ணணும். அதுதான் கர்மண்யேவாதிகாரஸ்தே. முயற்சி பண்ணணும். முயற்சியே எதுவும் பண்ணாம எல்லாம் கிருஷ்ணன் பார்த்துப்பான்னா பாத்துக்க மாட்டான், சர்தான் போன்னு போயிடுவான் கிருஷ்ணன். முயற்சி நம்ம விடாமுயற்சி செய்யணும், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய பிசினஸ் டீல் ஒருத்தன் கிளம்பி போறான், பிசினஸ் மேன் ஒரு இல்ல பிசினஸ் உமன், ஒரு ஆண்டர்பிரினர் கிளம்பி போறான், ஒரு பெரிய பிசினஸ் டீல் டெல்லிக்கு போய் ஆகணும். டெல்லிக்கு போய் அவங்க கிளைண்ட் மீட்டிங் அங்க வச்சிருக்கா, கிளம்பி போகணும்னு பார்த்தா திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்தா பிளைட் கேன்சல்.
கேன்சலா? சரி அடுத்த பிளைட் இல்ல கிடையாது, அடுத்த 2 நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ற, அடுத்த 2 நாளைக்கு எந்த பிளைட்டும் கிடையாது டெல்லிக்கு. ஏன்பா இன்னைக்கு அடுத்த பிளைட் என்ன இருக்கும், நான் உடனே கிளம்புறேன், எவ்வளவு பைசா ஆனாலும் பரவாயில்ல கிளம்புறேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஆச்சு கிளம்பணுமே அப்படின்னு. இல்ல சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, கிளம்ப முடியாது. சரி உடனே என்ன பண்ணணும், அந்த கிளைண்ட்டுக்கு போன் பண்ணணும். போன் பண்ணி சரி அவ்வளவுதான் தெய்வமே அப்படின்னு போயிட்டேன்னு போக கூடாது. உடனே என்ன பண்ணணும், அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுத்து, அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி ஆயிடுத்து, கிளைமேட்டிக் கண்டிஷன் இந்த மாதிரி ஆயிடுத்து, என்னால புறப்பட்டு வர முடியாது, நாளைக்கு வேணா வச்சுக்கலாமா, ஒரு 2 நாள் தள்ளி நம்ம மீட்டிங்கை வச்சுக்கலாமா, அதெல்லாம் முடியாது, இப்பவே இந்த க்ஷணமே ஆடும். சரி அப்படியாக சரி ஜூம் மீட்ல வேணா பண்ணலாமா, இல்ல கூகுள் மீட்ல வேணா பண்ணலாம். அதெல்லாம் கான்பிடென்ஷியல், நீ பாட்டு ஜூம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் முடியாது, நேரதா வரணும். இப்ப நீ வந்தேன்னா உண்டு டீல், இல்லன்னா கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கணும். சரி டெல்லியில எனக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் இருக்கா, எனக்கு பதிலா அவளை நான் அனுப்புறேன், இல்ல ரெப்ரசன்டேஷன்லாம் கூடாது, நீயே தான் வரணும், அப்பதான் டீல் அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப வேணா தெய்வமேன்னு இருக்கலாம். சரி அவ்வளவுதான், நம்மளால எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, என்னென்ன முயற்சி வேணுமோ அவள்கிட்ட பேசி பார்த்தாச்சு, ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறேன்னு சொல்லி பார்த்தாச்சு, இல்ல நான் வர்ச்சுவலா மீட்டிங் அட்டன் பண்றேன்னு சொல்லி பார்த்தாச்சு, எதுவுமே சரிப்பட்டு வரலை, கிடையாது கேன்சல், உனக்கு 10 லட்சம் ரூபாய் வர வேண்டியது கேன்சல் ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல போட்டோம் போ தெய்வமே அப்படின்னு அப்ப வேணா உட்காரலாம். எல்லா முயற்சியும் நீ பண்ணி பார்த்த பிறகு சரி இதுதான் பின்ன ராமன் இஷ்டம், இதுதான் கிருஷ்ணன் இஷ்டம், நமக்கு இது வரதுல ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு, அதனாலதான் அந்த கிளைண்ட் எங்கன்னா வேற ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆனவனா இருப்பான், அதனாலதான் தெய்வம் நிறுத்திடுது. அதனால தெய்வமே அப்ப வேணா உட்காரலாம். சரி இவ்வளவுதான் தெய்வ சங்கல்பம் அப்படின்னு எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு உட்காரலாம். முயற்சியே பண்ணாம பிளைட் கேன்சல் உடனே ஓகே கேன்சல் அப்படின்னு வார்த்தையில போய் தெய்வமேனு உட்காண்டாலாம் வேலைக்கு ஆகாது. அதனால அண்ணா இதுதான் லட்சுமணருடைய சித்தாந்தம், அழகான பௌருஷவாதம் இது. அதனால ராமபிரானை பார்த்து சொல்ற தெய்வமேனு எல்லாம் உட்கார முடியாது, அப்படிலாம் தெய்வம்னு சொல்லு, கர்மான்னு சொல்லி, என்ன கர்மான்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்க, கதம் த்வம் கர்மணா சக்தஹ கைகேயி வசவர்த்தினஹ கரிஷ்யசி பிதுர்வாக்யஹ அதர்மிஷ்டம் விகார்ஹிதௌ. அதனால அப்படிலாம் முடியாது, கைகேய மீறி அப்பாவை மீறி நம்ம இப்ப பட்டம் கட்டியே ஆகணும். தெய்வத்தை நம்ம வசப்படுத்திக்கணும், தெய்வமேன்னு இருன்னு சொல்லாத, தெய்வத்தை நம்ம வசம் அப்படி பண்ண முடியுமான பண்ண முடியும், பண்ணவர்கள் இருக்கா. சில பக்த சரித்திரங்கள் இந்த மாதிரி வருது. நாமதேவர் அப்படிங்கிறவர், அவர் சரித்திரம் அதனால்தான் நம்ம சொல்றோம், பண்டரிநாதனை வசப்படுத்திட்டார். என்ன பண்ணார், எப்பவுமே கண்டருள பண்றதுதான் நம்ம தெய்வத்துக்கிட்ட. நம்ம என்னெல்லாம் நம்ம சாப்பிட தயார் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட போய் அதை கண்டருள பண்ணுவான். கண்டருள பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம சாப்பிட்டுருவோம் அதெல்லாம். ஆனால் நாமதேவர் என்ன நினைக்கிறார், அதெல்லாம் கிடையாது, பண்டரிநாதனுக்கு இந்த பால் சொம்புல பால் எடுத்துட்டு வந்து கண்டருள பண்ணிட்டு போய் நான் சாப்பிடுறது கிடையாது, அந்த பண்டரிநாதனே வரணும், வந்து இந்த பாலை அருந்தணும், ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு ராத்திரி பூரா அழறார், கதறார், கெஞ்சறார், நாதா வா வா வான்னு பாண்டுரங்கனை அழுது. அது ஒரு பலாத்காரம், அது ஒரு விதமா தெய்வத்தை தெய்வமே இருக்க விடாம அது ஒரு பலாத்காரமாக அந்த தெய்வத்தை வர வச்சுட்டார். வர வச்சு அந்த பாலை அருந்த வச்சுட்டார் பண்டரிநாதனை, அந்த பாண்டுரங்கனை வர வச்சு அந்த தெய்வத்தை. அத்தகைய பக்த சரித்திரம் நம்ம ஏன் பின்ன சொல்றோம், அது சரிங்கிறதுனால தானே சொல்றோம். அந்த பக்தன் தன்னுடைய பக்தியினால வசப்படுத்திடுவான், பக்தியினால வசப்படுத்தினதுனால அந்த தெய்வமே அந்த பக்தன் பின்னாடி வந்துடும். அகம் பக்த பராதீனஹா அப்படின்னு கண்ணபிரான் கீதையில சொல்றது போல, அந்த பக்தனுக்காக நான் வசம் பண்ணணும் அந்த பக்தன் என்ன, அவன் பின்னாடி நான் போகணும் அப்படின்னு அல்லவோ கண்ணபிரான் ஆசைப்படுறான். விஸ்வரூபம் காட்டுன்னு அர்ஜுனன் கேட்கறச்சே, அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான் 11வது அத்தியாயம் கீதையில, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உன்னுடைய சகல ஐஸ்வர்யங்களை நான் பார்க்கணும், நீ விஸ்வ குடும்பியா நீ எப்படி இருக்கேன்னு நான் பார்க்கணும், அதுவும் என் மேல உனக்கு எவ்வளவு கிருப்பை எவ்வளவு அனுகிரகம் இருந்தா எனக்கு இவ்வளவு விஷயங்கள் நீ சொல்ற கண்ணா. மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்யாத்ம சந்நிதம், உன் மேல அவ்வளவு அனுகிரகத்தோட நீ இதெல்லாம் சொல்றியே, அதனால எனக்கு உன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பி. யார் யாருக்கெல்லாமோ காட்டினியே கண்ணா, துரியோதனாதிகளுக்கெல்லாம் கிருஷ்ணனுடைய தூதும் போது விஸ்வரூபம் காமிச்சேன்னு சொன்னியே, எனக்கு காட்ட மாட்டியா அந்த விஸ்வரூபத்தை அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட உடனே பகவான் என்ன சொல்றார், பஷ்யாமே பார்த்த ரூபாணி, பார் என் விஸ்வரூபத்தைன்னு உடனே. அர்ஜுனா உனக்கு ஒண்ணு செய்ய கூடாது அப்படின்னு எனக்கு இருக்கா, அப்படி இருந்தால் நான் என்ன நண்பன், அப்பேற்பட்ட ஒரு அனன்ய பக்தியினால நீ என்ன வசப்படுத்திட்டாய் அப்படின்னு அங்க அர்ஜுனன் சொல்றான் பகவான். அவ்வளவு அனன்ய பக்தி உனக்கு என் மேல,
உனக்கு என் மேல இருக்கிற பக்தியை எதை ஈடு செய்ய முடியும்? நான் எதை கொடுப்பேன் உனக்கு? பார்த்தா எதை வேணாலும் கொடுப்பேன். என்னையே கொடுத்துட்டேனே உனக்குதான். தேரடியில வந்து உட்காந்துட்டேனே உனக்காக. பார்த்தா விஸ்வரூபம் என்ன ஒரு அல்பம். இதை காட்ட மாட்டேனா நான் உனக்காக? காரணம் என்ன? அகம் பக்த பராதீனஹா மத் பக்தாஹா. என்னுடைய பக்தன், என்னுடைய பக்தனாக நீ ஆன பிறகு எனக்கு அனன்ய பக்தினால என்னை வசப்படுத்திட்டியே, உனக்காக நான் எதையும் செய்வேன் பார் என் விஸ்வரூபத்தை அப்படின்னு பகவான் அங்க காட்டின அழகு. தன்னுடைய பக்தன் தன்னை வசப்படுத்திடுவான் அப்படின்னு தான் தெய்வமே ஆசைப்படுறது. அதுக்காக தான் என் பக்தன் என்னை வசப்படுத்தணும். அவன் சொன்ன சொல்லுக்கு நான் ஓடணும். அர்ஜுனன் என்ன சொன்னாலும் கண்ணபிரான் கேட்டு பின்னாடி ஓடலையோ. இந்த க்ஷணம் நான் கைலாசம் போகணும், எனக்கு இந்த க்ஷணம் பாசுபதாஸ்திரம் வேணும், கண்ணா ரதத்தை பூட்டு அப்படின்னு ஆக்னியிடுறான். ரதம் ஸ்தாபயமே அச்சுதா ஆக்னியிடுறான். பத்தியில ஒவ்வொன்னுத்துக்கும் கண்ணபிரான் அர்ஜுனா செய்யறேன் செய்யறேன் செய்யறேன். எதுக்கு? எதுக்கு? மதனுக்கிரகாய பரமோ. அர்ஜுனனுடைய பக்தி என்னுடைய சாமர்த்தியத்தினால உன்கிட்ட இருந்து நான் உபதேசம் வாங்கிட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லியிருந்தா கண்ணபிரான் புறப்பட்டிருப்பான், புறப்பட்டு எங்கேயோ போயிருப்பான். ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றான்? உன்னுடைய அனுகிரகத்தினால, உன்னுடைய பரம கிருபையினால கண்ணா நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். மதனுக்கிரகாய பரமம். அத்தகைய அனன்ய பக்தி, அந்த பக்திக்கு தானே நான் வசமாவேன் அப்படின்னு பகவான் சொல்றான். அத்தகைய பக்தியினால பகவானை வசப்படுத்திட முடியும், இல்ல காம்பீரியத்தாலையும் வசப்படுத்திட முடியும், தபசனால வசப்படுத்த முடியும். என்ன விஸ்வாமித்திரர் தெய்வம் ஒரு ராஜாவா படிச்சது, ஒரு க்ஷத்ரியனா படிச்சது. ஆனா அட்டம் பண்ணி அட்டகாசம் பண்ணி தபசு பண்ணி என்னென்னவோ செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு உருண்டு பிறண்டு போட்டு ஒரு வழி பண்ணி பிரபஞ்சத்தை பிரம்மரிஷி ஆனாரே பார்க்கணும். அது தெய்வத்தை மாத்திட்டார். தெய்வம் என்ன க்ஷத்ரியனா படிச்சது, நான் பிரம்மரிஷி ஆயிட்டேன் என்னுடைய தபசுனால அப்படின்னு அந்த பௌருஷம், அந்த காம்பீரியத்தாலையும் தெய்வத்தை வசப்படுத்தலாம். அப்படி அவர் பண்ணதுனாலயும் என்னவோ இப்ப ராமபிரான் விஸ்வாமித்திரர் பின்னாடி இல்லவோ போனார், தன்னுடைய தபசுனால வசப்படுத்திட்டார். தபசுனாலையும் வசப்படுத்த முடியும், அதுதான் காம்பீரியம். அத்தகைய ரிஷிகளே அத்தகைய காம்பீரியத்துல இருந்தப்போ, ஆனா பக்திக்கு தானே பகவான் வசமாறா. விஸ்வாமித்திரர் பின்னாடி போனது பக்திக்காக தான். அவ்வளவெல்லாம் பிரபஞ்சத்தை போடு பாடாப்படுத்தி பிரம்மரிஷி ஆர்ச்சே பகவான். அத்தனை சமஸ்த முக்கோடி தேவர்களும் வந்து நீர் பிரம்மரிஷி தான் அப்படின்னு சொல்றச்சே கூட அங்க பகவான் வரலையே. பகவான் ஒண்ணு வந்து நீ பிரம்மரிஷி தான் சொல்லலையே, வசிஷ்டர் தானே வந்தார். ஆனா பகவான் வந்ததுக்கு காரணம் அந்த பிரேம, அந்த பக்தி. பக்திக்கு தானே பகவான் வசமாறா. அது போல தெய்வத்தை காம்பீரியத்தாலேயோ இல்ல பக்தியாலேயோ வசப்படுத்தணும். வசப்படுத்தியாவது நம்ம காரியத்தை சாதிக்க வேண்டியதுதான். ஏன்னா தர்மத்துக்காக, அதர்மத்துக்காக இதை செஞ்சாதானே தப்பு. தர்மத்துக்காக தானே. இது எங்க ஒரு பச்சை குழந்தைக்கு கூட தெரியுமே இது அதர்மம்னு. ஒரு குழந்தைய கேட்டா கூட இதோ பாருப்பா நேத்தி பட்டாபிஷேகம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இன்றைய தினம் நீயாவும் சம்பாதிச்சுக்க கூடாது, ராஜ்யத்திலயும் இருக்க கூடாது, ஓடு காட்டுக்குங்கிறா. இது தர்மமா அப்படின்னு கேட்டா ஒரு குழந்தை கூட சொல்லும் இது அதர்மம்னு. அப்படி இருக்க இந்த பச்சையான அதர்மத்தை அவர்கள் மாதா பிதாங்கிற ஸ்தானத்துல இருந்து அவர்கள் பண்றச்சே அதை எதிர்க்கிறது தான் நம்முடைய கடமை. எப்போ ஒரு குடும்பத்துல பெரியவர்கள் சரியில்லையோ, பெரியவர்களை அடக்கியாவது சின்னவர்கள் குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போகணும். அதுதான் தர்மம். இது லக்ஷ்மண சித்தாந்தம், பௌருஷவாதம். இதையும் ராமபிரான் தப்புன்னு சொல்லல, இது யதார்த்தம், இதுதான் நியாயம், இப்படிதான் இருக்கும். தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக சில அதர்மங்களை கையில எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது லக்ஷ்மணனுடைய சித்தாந்தம். இததான் கண்ணபிரானே செய்யறார் அடுத்த அவதாரத்துல. அதர்மத்தை செஞ்சாவது நம்ம தர்மத்தை ஸ்தாபிப்போம்னு. அதனாலதான் சூரியனை மறைச்சு ஜெயத்ரத வதம் பண்ணதோ இல்ல அஸ்வத்தாமா ஹத குஞ்சரகான்னு சொல்லி துரோணரை அடக்கினதோ எல்லாம் இந்த அதர்மத்தை கையில எடுத்தாவது தர்மத்தை தான் ஸ்தாபிக்கணும்னு தான் கண்ணபிரானே காட்ட போறார். அதாவது அடுத்த அவதாரத்துல. இந்த அவதாரம் அப்படி இல்ல. இந்த அவதாரம் ஒரு சாமானிய தர்மம், ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம்னு இருந்த மரியாதா புருஷோத்தமன் இருக்கக்கூடிய ராமபிரான் இவர் இதை அங்கீகரிக்க முடியாது. அங்கீகரிச்சா அவருக்கு ஆபத்து. அதனாலதான் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா கொஞ்சம் அடங்கு, ரொம்ப ஆடாத, கொஞ்சம் அடங்கு. லக்ஷ்மணனை பார்த்து ராமபிரான் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணா எடுத்தது என்ன பேச, என்னை ஆடாடுன்னு ஆடுறாரு இல்ல லக்ஷ்மணர். இப்படி பேசுற பேச்சுக்கு எப்படி இவனை அடக்கிறதுன்னு புரியாத ராமபிரான், லக்ஷ்மணா ஏன்னா அந்த வார்த்தை நீ சொன்னதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்லாம் சொல்லல ராமபிரான். இதெல்லாம் சரின்னு ராமபிரானுக்கே தெரியும். இப்ப லக்ஷ்மணன் சொன்னதுதான் சரி, அப்படிதான் பண்ணணும், அதுதான் நியாயமும் கூட. ஒருத்தர் நம்மள ஒரு தடவை குட்டினா குனிஞ்சான், மறுபடியும் இன்னொரு தடவை குட்டினா இன்னும் குனிஞ்சான், அப்படியே குட்டின்டே இருப்பான் குற்றவர்கள். ஏன்னா இவன் தான் குனியறானே, அதனால குட்டின்டே இருப்பான்.
சக்தி இருக்கோ சக்தி இல்லையோ அவ குற்றச்சேவே ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி பார்த்துடணும். இப்படி திரும்பி பார்த்துட்டா அப்படின்னு அவளே பயப்படுவா. ஒரு நாயா இருந்தா கூட தன்கிட்டக்க யாராவது வந்தால் அப்படின்னு சொல்றதா இல்லையா, தன்னை காப்பாத்திக்க. அது போல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சில அதர்மங்களை கையில எடுத்துதான் ஆகணும்னு லக்ஷ்மணனுடைய வார்த்தையை மறுக்கல ராமபிரான். அது அப்படியே எடுத்துக்கிறார். லக்ஷ்மணனுடைய வார்த்தையே எடுத்துட்டு சொல்றார், லக்ஷ்மணா உனக்கு என் மேல எவ்வளவு பிரேமை எவ்வளவு பிரியம், எனக்கு உன்னை பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறியே, அவ்வளவு பிரியம் என் மேல இருந்தா தானே இப்படி எல்லாம் பேச்சு வரும், இல்லைன்னா சாமான்யமா இருந்தா வரும். அப்படியா அண்ணா கிளம்புறியா, சரி கிளம்பு. கூட பரதன் வந்துட்டானா அவன் கிட்டக்க ஏதாவது பேசி தாச்சா பண்ணிட்டு தானும் ராஜ்யத்துல உட்காரணும்னு நினைக்காம தன்னுடைய அண்ணா மேல எவ்வளவு பாசம் இருந்தா லக்ஷ்மணர் இப்படி பேசியிருப்பார். அததான் அந்த பட்சத்தை தான் இப்ப ராமபிரான் எடுத்துக்கிறார். எவ்வளவு பிரியம் பாக்கண்ணா உனக்கு என் மேல, லக்ஷ்மணா என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கியே சௌமித்ரே, இதெல்லாம் கண்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு ஒரு பாசம் பரிவு என் மேல உனக்கு. சௌமித்ரே யோபிஷேகார்த்தே மம சம்பார சம்பிரமஹ, என் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கியப்பா. சர்வம் நிர்வதய க்ஷிப்ரம் குரு காரியம் நிரவ்யயம். உனக்கு என் மேல இருக்கிற பிரேமை எனக்கு தெரியும். அதை விட அதிகம் ஒண்ணு சொல்றேன், அதுதான் உண்மை, அதை நீ புரிஞ்சுக்கோ. இதை விட அதிகம் கைகேயி அம்மாக்கும் என் மேல பரிவு இருக்கு. இல்லாமல்லாம் இல்ல, ஒரு க்ஷணத்துல நீ தூக்கி எரிஞ்சிட்ட. ஒரு க்ஷணத்துல கைகேயி அம்மா நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை நீ. கைகேயி அம்மா எந்த பேதமுமே பார்க்க மாட்டாளாம். ராமனோ பரதனோ இல்ல லக்ஷ்மணனோ சத்ருக்னோ எந்த பேதமும் பார்க்காம நம்ம 4 பேரையும் பார்த்து பார்த்து கவனிச்சாளா இல்லையா? கைகேயி அம்மா ஒரு க்ஷணத்துல இப்படி தூக்கி எரிஞ்சுட்டியே, அது எப்படி உன்னால முடிஞ்சுது? நம்முடைய தகப்பனார் தசரதர் நமக்காக எவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கார், அதெல்லாம் யோசிக்காம இப்படி ஒன்ன மாதிரி ஒரு க்ஷணத்துல அப்படி தூக்கி எறிய என்னால முடியாது. அப்படி நீயும் அதை செய்யவும் கூடாது, அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். லக்ஷ்மணா முதல்ல ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய குணத்தை நினைச்சுப்பாரு. கைகேயினுடைய குணங்களையே தான் ராமபிரான் மறுபடியும் நினைக்கிறார். அவள் குணத்தை நினைச்சுப்பாரு. நமக்கு ஹிதத்தை தான் நம்ம தகப்பனார் சொல்லுவார். நமக்கு இந்த விஷயம் ஏதோ ஒரு ஹிதமா இருக்கும், அதனாலதான் சொல்றான். அதனால அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி மீறி எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு எல்லாரையும் போட்டு தட்டா முட்டாம்னு ஓட்ட அப்படி நிர்பந்தப்படுத்தியாவது ஒரு பட்டாபிஷேகம் அப்படி பண்ணலாமாப்பா? அது என்ன பேசுற நீப்பா? அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. தகப்பனார மீறி தாயார மீறி எல்லாரையும் மீறி ஒரு சத்தியம்னு சொல்லியிருக்கா, சத்தியம் பண்ணிருக்கா, பிரதிஜ்ஞை பண்ணிருக்கார், வரம் கொடுத்திருக்காருன்னு சொன்ன பிறகு சத்தியம் வேண்டாம் தர்மம் வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம காரியம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் இது எல்லாத்த காட்டிலும் பெருசு சத்தியம் தான், தர்மம் தான், அதுதான் எனக்கு உயிர், எனக்கு உயிர் அதுதான். சாமானிய ஜனங்கள் யாரும் இதெல்லாம் யோசிக்க மாட்டா. நீ இப்ப பேசின எல்லா விஷயங்களும் இது யதார்த்தமா இருந்தாலும் நியாயமா இருந்தாலும் அதெல்லாம் சாமானிய ஜனங்கள்னு வரைச்சே 4 பேருக்கு 4 விதமா தோணும். நீ இப்ப பேசின அத்தனை வார்த்தையும் 4ஆ கன்வெர்ட் ஆகும், அது 10 ஆகும், 20 ஆகும். அப்படியே அது காது வச்சு மூக்கு வச்சு எப்படி இல்லாமோ போய் கடைசியில நானும் நீயும் அதர்மவாதிகள்னு வந்து நிக்கும். அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு? வேண்டவே வேண்டாமே. அதுக்கு நம்ம புறப்படுறதுதான் நல்லது. அதுதான் என் சங்கல்பம். என்ன நீ மீற மாட்டாயின்னு நான் நம்புறேன், நான் தர்மத்தை பரிபாலிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன நீ மீற மாட்டாயின்னு நம்புறேன் அப்படின்னு ராமபிரான் சொல்லி அடக்கிட்டார் லக்ஷ்மணன். இதுதான் தெய்வம்ங்கிறது. தன் சங்கல்பம் ஒண்ணு இத்தனை நாள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடணும், பட்டாபிஷேகம் பண்ணிடணும்னு ஆடுன்னு ஆடின லக்ஷ்மணர் ஒரு க்ஷணத்துல ராமபிரானுடைய பார்வை வீச்சுல அப்படியே மயங்கி அடங்கிட்டான். ராமபிரான் என் சங்கல்பம் இதுதான், இதுக்கு அந்நியதா நீ நடக்க மாட்டாய்ன்னு நம்புறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டுட்டார். இதுதான் தர்மம், இதுதான் தெய்வம். அப்படியே கட்டுப்பட்டு அப்படியே நின்ன ஒரு அழகு லக்ஷ்மண சுவாமி. பிறகு கௌசல்ய பாக்குறார் ராமபிரான். கௌசல்ய சொல்றாள், லக்ஷ்மணன் சொன்னதெல்லாம் கவனிச்சியாப்பா ராமா? நீ அவசியம் வனவாசம் போய்தான் ஆகணுமா? போய்தாமா ஆகணும். நீயே எப்படி சொல்லாதம்மா, கிளம்பணுமா? நானு போய்தான் ஆகணும். இப்ப லக்ஷ்மணனுக்கு நான் என்ன சொன்னேனோ அதுதான் உனக்கும். தர்மத்தை பரிபாலிக்கிறது தான், அதுவும் நம்மளுடைய இக்ஷ்வாக்கு வம்சத்துல சாமான்யமா சில பேர்கள் நினைப்பா தர்மம்னா தர்மம், சத்தியம்னா சத்தியம். ஆனா நமக்கெல்லாம் சத்தியம்னா தெய்வம், சத்தியம்தான் நமக்கு தெய்வம். அதனால நம்ம சத்தியத்தை கடைபிடிச்சே ஆகணும், நான் கிளம்பணும் அப்படின்னது கௌசல்யை சொல்றாள். அப்படியாகில்
என்னையும் கூட அழைச்சிட்டு போயிடு, நீ இல்லாம நான் இருக்க முடியாது கண்ணே, உன் முகத்தை பார்க்காம நான் எப்படி இருப்பேன். கதம் ஹி தேனுஹு ஸ்வம் வத்சம் கச்சந்த மனு கச்சதி அஹம் த்வானு கமிஷ்யாமி யத்ர வத்ஸ கமிஷ்யதி அஹம் த்வானு கமிஷ்யாமி. நானும் உன்னோட வந்துடுறேன், என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னதும், அம்மா அப்படி கிடையாதுமா, நீ வனவாசத்துக்கு உச்சிதமானவள் நீ இல்ல, உன்னை அப்படி அழைச்சின்னு போக முடியாது. அப்படியா? அப்படின்னா முதல்ல நீ தானே இப்ப சொன்ன பித்ருவாக்கிய பரிபாலனம் போல மாத்ருவாக்கிய பரிபாலனமும் இருக்குதானே. நான் அம்மா சொல்றேன், நான் சொல்றதை கேள், நீ வனவாசத்துக்கு போகாத, அம்மாக்கு சேவை பண்றதுதானே ஒவ்வொரு புத்திரனுடைய கடமை, எனக்கு சேவை பண்ணிட்டு நீ இங்கே இரு, இதுதான் மாதாவனுடைய வார்த்தை, இத நீ கேள் அப்படின்னதும் ராமபிரான், அம்மா அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, இத்தகைய ஒரு வாக்கியம் ஒவ்வாயில இருந்து வரலாமா? அப்பா ஒண்ணு சொல்ல அம்மா ஒண்ணு சொல்லக்கூடாது, அல்லது அம்மா ஒண்ணு சொல்ல அப்பா ஒண்ணு, இப்படி ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சொன்னா அந்த குழந்தைகள் எதை கேட்பா? அப்பா சொல்றதை கேட்பாளா, அம்மா சொல்றதை கேட்பாளா? பர்த்துஹு கில பரித்யாகோ நிருஷம்சஹ கேவலம் ஸ்த்ரியஹ சப்வவத்யாஸ கர்த்தவ்யோ மனசாபி விகர்ஹிதஹ பர்த்துஹு கில பரித்யாகஹ. அப்படி ஒரு க்ஷணத்துல அப்பாவை தியாகம் பண்ணிட்டியே, என் கூட வனவாசத்துக்கு வரேன் நீ கூட சொல்றிய அப்பாவை விட்டுட்டு, பர்த்துஹு கில பரித்யாகஹ, அப்படி அப்பாவை பரித்தியாகம் பண்ணிட்டியா ஒரு க்ஷணத்துல நீ கூட. உன்னை கண்டுதானே நான் அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன், ஸ்திரீ தர்மம்னா இதுதான் நீ அல்லவோ காமிச்ச, நிருசம்சஹ கேவலம் ஸ்திரியாக, ஸ்திரீ தர்மம் இதுதான், பர்த்தாவை எவ்விதத்திலையும் ஒரு ஸ்திரீ பிரியக்கூடாது அப்படின்னெல்லாம் நீ தர்மம் காட்டினியே, நீ ராணியா இருந்து, பட்டத்து ராணியா இருந்து பிரஜைகளுக்கு நீதானே இந்த தர்மங்கள் எல்லாம் காண்பிச்ச. அப்பேற்பட்ட உன்னுடைய பர்த்தாவை நீயே விட்டுட்டேனா அப்புறம் உனக்கு அதீனமான பிரஜைகள்லாம் பின்ன என்ன எதை ஃபாலோ பண்ணுவா? அப்பாவை விடணும்னு சர்வதா நீ நினைக்க கூடாது, அப்பா ஒரு வார்த்தை நீ ஒரு வார்த்தைன்னு மாத்தி மாத்தி பேசக்கூடாது. இப்ப அம்மா ஒரு வார்த்தை அப்பா ஒரு வார்த்தைன்னு பேசக்கூடாது. கைகி அம்மா சொன்னதை அப்பா கேட்டார், அது போல அப்பா சொன்னதை நீ கேட்கணும், அப்படிதான் பரஸ்பரம் இருக்கணும். ஆளாளுக்கு நான் ஏன் அபிப்பிராயம் ஏன் அபிப்பிராயம் ஏன் அபிப்பிராயம்னா குடும்பம் நகராது. குடும்பம்னா எல்லாரும் ஒரு அபிப்பிராயத்துக்கு ஒத்துக்கணும், ஒத்து வரணும். அதுல நானோ நீயோ சீதையோ லக்ஷ்மணனோ சுமித்ரா அம்மாவோ யாராகத்தான் இருந்தாலும் அப்பா சொல்றபடி கேட்கணும். நானோ நீயோ சீதையோ சுமித்ரா அம்மாவோ லக்ஷ்மணனோ யாராத்தான் இருக்கட்டுமே, இப்ப அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கு கட்டுப்படுறதுதான் நம்முடைய கடமை. எப்படி லக்ஷ்மணன் கட்டுப்பட்டான் ராமபிரானுக்கு, இதே போல பாரதத்துல பீமசேனன் அவ்வளவு திடகாத்திரமா இருந்த பீமசேனன் அனுத்யூதம் அப்படின்னு உடனே தர்மபுத்திரனுக்கு கட்டுப்பட்ட ஒரு அழகு. தர்மபுத்திரன் அனுத்யூதம்னு சொன்ன உடனே அட போடா நான் எதுக்கு வருவேன், நான் எதுக்கு நீ சொல்றதை கேட்பேன் அப்படின்னு எல்லாம் இல்லாம அண்ணா சொன்னதை செய்வேன் அப்படின்னு அவன் கட்டுப்பட்ட ஒரு அழகு. அவ்வளவு திடகாத்திரமா இருந்த பீமசேனன், அவ்வளவு பலிஷ்டனான பீமசேனன் அண்ணாக்கு கட்டுப்பட்ட அழகு, அதுதான் இங்க லக்ஷ்மணன் கட்டுப்பட்ட அழகு. அததான் இங்க பகவான் கௌசல்யக்கு சொல்றார், யாராக்கத்தான் இருந்தாலும் உன் குடும்பத்துல 1000 அபிப்பிராயம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த குடும்பம்ங்கிற ஒரு தேர் நகராது, அப்படியே நின்னுடும். அவாவா பிச்சுட்டு போக வேண்டித்தான். எனக்கு ஒரு அபிப்பிராயம், உனக்கு ஒரு அபிப்பிராயம், அப்புறம் சீதைக்கு ஒரு அபிப்பிராயம், லக்ஷ்மணனுக்கு ஒரு அபிப்பிராயம், சுமித்ரா அம்மாக்கு ஒரு அபிப்பிராயம், இப்படியே போயிட்டு இருக்க வேண்டித்தான். அதனால இதுக்கு ஒத்துக்கோ, அப்பா சொன்னதுக்கு நான் ஒத்துட்டேன், இப்ப லக்ஷ்மணன் ஒத்துட்டா நீயும் ஒத்துக்கோ, சர்வதா உன்னுடைய பர்த்தாவை பிரிஞ்சு வரேன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு ராமபிரான் சொன்ன பிறகு, இப்படி சொல்றியேப்பா நான் என்ன சொல்லுவேன், பெரியவர்கள் என்னைக்குமே தர்மத்துல இருன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். குழந்தைகள் தர்மத்தை மீறலாம், மீறுவார்கள் தான், இருந்தாலும் குழந்தைகள் தர்மத்தை மீறச்செல்லாம் பெரியவர்கள் சொல்லி கொடுக்கணும். இல்லப்பா இது தர்மம் இது தர்மம், ஆனா குழந்தை நீ எங்களுக்கு தர்மம் சொல்லி தரிய, அப்பாவுக்கு இது தர்மம், அம்மாவுக்கு இது தர்மம், தம்பிக்கு இது தர்மம், பத்தினிக்கு இது தர்மம் இப்படின்னு நீ பிரஜைகளுக்கு இது தர்மம்னு நீ எல்லாருக்கும் தர்மம் சொல்லி கொடுக்கறியே,
எந்த தர்மத்தை பரிபாலிக்கணும்னு நீ நினைச்சு இப்ப புறப்படுறியோ என் அப்பனே, எம் பாலயசி தர்மம் துவம் பிரீத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. எந்த தர்மத்தை காப்பாத்தணும், எந்த தர்மத்தை எந்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு நீ புறப்படுறியோ, எம் பாலயசி தர்மம் துவம், எந்த நியமத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுனால தர்மமே உயிர் மூச்சுன்னு நீ கிளம்புறியே என் கண்ணே, சபை ராகவ சார்தூலா, அந்த தர்மம் வஜ்ர கவச்சமா இருந்து உன்னை ரட்சிக்கட்டும். தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. பித்ரு சுஷ்ரூஷயா புத்ரா மாத்ரு சுஷ்ரூஷயா ததா சத்யேன ச மகாபாஹோ சிரம் ஜீவாபிரக்ஷிதஹ. அப்பாக்கு சுசுர்ஷ, அம்மாக்கு சுசுர்ஷ, அப்பா சொன்னதை கேட்கணும், அம்மா சொன்னதை கேட்கணும்னு எந்த சத்திய நிஷ்டைக்காக புறப்படுறியோ என் கண்ணே, சத்யேன ச மகாபாஹோ சிரம் ஜீவாபிரக்ஷிதஹ. அந்த சத்திய நிஷ்டை உன்னை காப்பாத்தட்டும், சர்வ விதத்திலையும் உன்னை காப்பாத்தட்டும். எந்த வனவாசம்னு நீ புறப்பட்டு இப்ப கிளம்புறியோ, அந்த வனத்துல எந்த வனத்துல நீ சஞ்சாரம் பண்றியோ அந்த வனத்துல நல்ல புஷ்பங்கள், பழங்கள், ஜலங்கள் ஏராளமா உனக்கு கிடைக்கட்டும். நீ போக்குடைய வனங்கள் பாலை நிலமா இருந்தா கூட அது நீ வந்த காரணத்தினாலேயே சவ்ய அபிவிருத்திகள் கொடுக்கட்டும். உனக்கு மங்களங்கள் சர்வ பிரதேசத்திலையும் உனக்கு உண்டாகட்டும். காட்டு மிருகங்கள்லாம் உனக்கு பந்துக்களாக ஆயிடட்டும். கடும் வெயில், என்னென்ன வெயில் வெப்பங்கள் உண்டோ அந்த வெயில்ல நீ வாட்டி விதைச்சு கஷ்டப்படாம அந்த வெயில் எல்லாம் தசரதனுடைய அஸ்த லாலனை போல நிலவு போல உனக்கு சீதளமாக ஆகும். நீ இறங்குற தடாகம் எல்லாம் சேறு இல்லாம இருக்கும். காட்டு கடும் ஜந்துக்கள் எல்லாம், குளவி போன்ற ஜந்துக்கள் எல்லாம் உன்னை அண்டாம இருக்கட்டும். துஷ்ட ஜந்துக்கள் உன்கிட்டக்க வராம இருக்கட்டும். விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேளு போன்ற விஷ ஜந்துக்கள் எதுவும் உன்னை தீண்டாம இருக்கட்டும். அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், விஸ்வே தேவர்கள், மருட்கணங்கள் எல்லாரும் உன்னுடைய நாற்புறங்கள்ல இருந்து உன்னை ரட்சிக்கட்டும். காரணம் நீ தர்மஸ்துவாம் அபிரக்ஷது, தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும்னு நீ கிளம்புறியே, அதனால அந்த தர்மமே உன்னை ரட்சிக்கட்டும். என் மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவது தத்தே பவது மங்களம். விருத்ராசுர வதத்துக்காக தேவேந்திரன் புறப்படுறச்சு அதித்தி மாதா என்ன மங்களாசாசனம் பண்ணாலோ அத்தகைய மங்களாசாசனம் உனக்கு நான் செய்யறேன். விருத்ரநாசே சமபவது தத்தே பவது மங்களம். அத்தகைய மங்களாசாசனங்கள் உனக்கு. என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புராகா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய, சுபர்ணன்னா கருடன். கருடன் புறப்பட்டு போகர்ச்சே தன்னுடைய தாயார் வினதைக்காக அமிர்தம் கொண்டு வரணும்னு கருடன் புறப்பட்டு போர்ச்சி. அந்த வினதை என்ன மங்களாசாசனம் பண்ணாலோ அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா. அந்த வினத்தை கருடனுக்காக என்ன மனசால என்னெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருப்பளோ அமிர்தம் கொண்டு நல்லபடியா என்னுடைய புத்திரன் திரும்பி வரணுமே அப்படின்னு வினத்தை பண்ண மங்களாசாசனங்கள் பூரா நான் உனக்கு பண்றேன். க்ஷேமமா போய் வா என் அப்பனே. त्रिविक्रमान् प्रक्रमथो विष्णोः अतुल तेजसः यदासीन्तमङ्गलं रामा तत्ते भवतु मङ्गलम्. त्रिविक्रमान् प्रक्रमतो, திரிவிக்ரமனாக உபேந்திரன் வாமனன் புறப்பட்டு பலி சக்கரவர்த்திக்காக புறப்பட்டு கிளம்பரிச்சு விஷ்ணுஹோ அதுல தேஜசா, விஷ்ணுவாகவே இருந்தாலும் அதித்தி மாதா என்னெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி அனுப்பிச்சாலோ அத்தகைய மங்களாசாசனங்கள் உனக்கு நான் செய்யறேன். கண்ணே போய் வா.
மூன்று விதமான விஷயங்கள், 3 மங்களாசாசனம். முதல்ல என் மங்களம் சகசிராட்சே சர்வ தேவ நமஸ்கிருதே விருத்ரநாச சமபவத்து தத்தே பவத்து மங்களம். விருத்ரநாசன் விருத்ராசுர யுத்தத்துக்காக இந்திரன் புறப்பட்டு போர்ச்சி அதித்தி பண்ண மங்களாசாசனம் இது. சத்ரு சம்ஹாரம். அடுத்தது திருவிக்ரமன். திருவிக்ரமனா உலகத்தையே ஆண்டு நிக்கக்கூடிய திருவிக்ரமனுக்கு அதித்தி பண்ண மங்களாசாசனங்கள். கருடன் அமிர்தம் கொண்டு வரதுக்காக அந்த கருடன் நல்லபடியா திரும்பி வரணும்னு மங்களாசாசனம். 3த்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் கௌசல்யா 3த்தையுமே இப்ப சொல்லியிருக்கா. ராவணவதம் பரியந்தம் பகவான் இப்ப புறப்பட்டு போறான். சத்ரு சம்ஹாரத்துக்காக புறப்பட்டு போறதுனால விருத்ரநாசே சமபவது தத்தே பவது மங்களம். சத்ருஜனா இருந்து பகவான் ராமசுவாமி அந்த ராவணவத பரியந்தம் போய் ராவணனை வதம் பண்ணி திரும்ப நல்லபடியா வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த விருத்ராசுர மங்களாசாசனத்தை எடுத்துக்கலாம். விருத்ராசுரனை முன்னிட்டு தேவேந்திரனுக்கு பண்ண மங்களாசாசனம். அடுத்தது உலகத்தையே பழந்து நிக்க போறான் பிரபு. எப்போ அன்னைக்கு வானளந்து நின்னானோ, திருவிக்ரமாவதாரத்துல வானத்தையும் பூமியை மொத்தத்தையும் அளந்து நின்னானோ, அது போல ராமபிரான் இப்போ பாரத தேசம் பூரா தன்னுடைய திருவதியை பதிக்க போறார். அதனாலேயே இந்த ஒரு மங்களம். திருவிக்ரமனா அப்ப எப்படி அளந்து நிக்கரிச்சு அதித்தி மாதா பண்ண மங்களாசாசனம் இப்ப அது வருது. திரிவிக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோஹோ அதுல தேஜசஹா. இப்ப ராமபிரான் பூர்ண பாரத தேசமும் தன் திருவடியை வச்சு அளக்கிறதுனாலயே அந்த மங்களாசாசனம். மற்றொன்று இதுதான் ஆச்சரியம். அமிர்தம் பிரார்த்தையான் நஸ்ய தத்தே பவது மங்களம். சுபர்ணன் கருடன், கருடனுக்கு பண்ண மங்களாசாசனம் ஏன் இப்போன்னா, சபத்னி மாதா 2 பேருமே சகோதரிகள் தான். கத்ரு வினதா 2 பேரும் சகோதரிகள் தான். ஒரே கணவனுக்கு வாக்கப்பட்டவர்கள். தன்னுடைய சபத்னி மாதா கிட்டே இருந்து தன்னுடைய தாயார மீட்கணும், ஒரு வரன் வாங்கிண்டு எப்படியோ வசப்படுத்திட்டா வினத்தைய. அந்த வினத்தைய மீட்கணும்னா அமிர்தம் கொண்டு வந்தே ஆகணும், தன்னுடைய அம்மாவை மீட்கணும் அப்படிங்கறதுக்காக கருடன் புறப்பட்டு போனானே. அது போல இப்ப கைகேயி என்னை வசப்படுத்திட்டா. இப்ப கைகேயி என்ன அடிமைப்படுத்தி வச்சுட்டா. இன்னும் இதை விட ஒரு வசப்படுத்துற வேற என்ன இருக்கு? தன்னுடைய கண்ணான கண்மணிய கௌசல்ய இருக்கிறச்சேவே, கௌசல்ய ஆளுக்காளா இருக்கிறச்சேவே வனவாசத்துக்கு அனுப்புறா. இதை விட ஒரு பெரிய கஷ்டம் வேற என்ன இருக்கு கௌசல்யக்கு? என்ன ஸ்வீகரிச்சு வச்சது போல கைகேயி ஸ்வீகரிச்சு வச்சதுனால அவளிடத்துல இருந்து எனக்கு சீக்கிரம் சுதந்திரம் கொடுங்கிற ரீதியில என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புராக. அத்தகைய 3 மங்களாசாசனங்கள் இங்க அமையிறது. இந்த 3 மங்களாசாசனங்கள்லாம் சொல்லி கௌசல்யே வயசானவளா இருக்கிறதுனால தன்னுடைய கிரகத்துல நிறைய மூலிகைகள் மருந்துகள்லாம் வச்சிருக்கா. அதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்து ராமருக்கு ஒரு ரக்ஷ கட்டினது போல கையில கட்டி விடுறாளாம். எத்தனை வயசானாலும் பரதன் மாதிரியான குழந்தைகள்லாம் கௌசல்ய மடியில தான் வந்து படுத்துட்டு அம்மா தலைய வலிக்கிறதுன்னு. அதனால வயசானவர்கள் இந்த மூலிகைகள்லாம் வச்சிருப்பா கிரகத்துல. அதெல்லாம் கொண்டு வந்து ராமபிரானுடைய கையில ரக்ஷையாக கட்டி எந்த ஜந்துக்களும் விஷ ஜந்துக்கள் எந்த வியாதியும் ஒன்னு அண்டாம இருக்கட்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி கௌசல்யை விடை கொடுத்துட்டாளே. மனசாதாரையன் துக்கம்னு பிரபு எப்படி புறப்பட்டு வந்தார்? எப்படி அம்மாட்ட சொல்லி விடை வாங்குவேன் அப்படின்னு புறப்பட்டு வந்தவர் விடை கொடுத்துட்டாளே. ஏன்னா கம்பீர தாயாச்சே அவள். இந்த அவதார புருஷனை கம்பீர புருஷனை பெற்ற கம்பீர தாயா இருக்கிறதுனால அத்தகைய காம்பீரியம் அவளிடத்திலயும் இருக்கிறதுனால நான் அவளுக்கு ராமபிரானுக்கு விதவிதமான மங்களாசாசனங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு விடை கொடுத்துட்டாள் அப்படின்னு உடனே ஆப்பாட அப்படின்னு இப்பதான் ரிலீஃப், ஒரு மிதமான ரிலீஃப் ராமபிரானுக்கு. எப்படியோ அம்மாவை சமாதானம் படுத்தியாச்சு, அம்மா கிட்ட இருந்து விடை வாங்கியாச்சு அப்படிங்கிற அந்த மனசுல ஒரு நிம்மதியோட கூட இனி அடுத்தது தன்னுடைய சொந்த அந்தப்புறத்துக்கு வரணும். அந்தப்புறத்துக்கு வந்து சீதா பிராட்டிட்ட சொல்லணும் இப்ப விஷயத்த. கௌசல்ய கிட்டக்க போச்சு துக்கத்தோட போனார். அம்மாவை எப்படி சமாதானம் படுத்துறதுன்னு துக்கத்தோட போனார். ஆனா இப்ப சீதா பிராட்டி கிட்ட லஜ்ஜையோட போறாராம், வெக்கத்தோட போறார். வெக்கத்துல அப்படியே முகமெல்லாம் செவந்துடுத்தான் லஜ்ஜையில. என்ன நினைச்சுப்பள் என்னை பத்தி, நம்முடைய பத்தினி இந்த மாதிரி எனக்கு எல்லாம் போயிடுத்து, ராஜ்யம் எல்லாம் நஷ்டமாயிடுத்து, தலையில துண்ட போட்டுட்டு மொத்தமா நான் புறப்பட்டு காட்டுக்கு போறேன் அப்படின்னா ஐய இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சு ஏமாந்த சோனகிரியானி அப்படின்னு நினைச்சிட போறாளே. சொல்லுவேன் இவளிடத்துல நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு லெச்சையில முகமெல்லாம் செவந்துடுத்தான். எப்படி நம்ம போய் சீத்தை கிட்டக்க இந்த விஷயத்த சொல்லுவோம் கவலையோட கௌசல்யை கிட்டக்க. ஆனா இங்க சீத்தை கிட்ட லெச்சையோட கூட வராரு உள்ள.
இருந்தாலும் அவருக்கு மனசுல ஒரே ஒரு சமாதானம் என்ன வந்தது, உத்தம குலத்துல பிறந்தவள் இல்லையா, அது ஜனக்கனுடைய வம்சத்துல வந்தவள் இல்லையா, அதனால தர்மம் சத்தியம் அப்படின்னா அவள் புரிஞ்சுப்பள், நம்மள புரிஞ்சுக்காமலாம் இருக்க மாட்டா அப்படிங்கறத மட்டும் மனசுல அந்த தைரியம் வரதுனால தைரியமாவே அவள் இடத்துல சொல்லுவோம் அப்படின்னு லெஜ்ஜையில முகம் செவந்ததெல்லாம் சரி பண்ணிட்டு ராமபிரான் கம்பீரமாகவே உள்ள பிரவேசம் பண்றார். சீதா பிராட்டி கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட இன்றைய தினம் கௌசல்யா மங்களாசாசனத்தோட முடிச்சுப்போம். நாளை தினம் பகவான் சீதையினுடைய சம்பாஷணைய அனுபவிப்போம். யம் பாலயசி தர்மம் த்வம் பிரீத்யாச்ச நியமேன ச சபை ராகவ சார்தூலா தர்மஸ்வாம் அபிரக்ஷதூ. அடியே